இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ நமக்கு என்னென்ன டாபிக்லாம் பெண்டிங் இருக்குங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபைல் ஐஓ, ஃபைல் ரீடிங் ரைட்டிங், அதில் சிஎஸ்வி ஃபைல்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இது பார்க்க வேண்டியிருக்கு. இதோட டெக்கரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் இன்னும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பெண்டிங் இருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் முடிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு ஃப்ளாஸ்க்னா என்னங்கிறது முடிஞ்சால் தேடி பார்த்துட்டு வாங்க. சரியா? ஏன்னா நம்ம கோர்ஸை வந்து அப்படியே டாப்பிக்காக கவர் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இதில் கிடைக்கும். நீங்கள் ஐஆர்சிலேயே நான் ஐஆர்சியில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் வைக்கிற ரெக்வஸ்ட், நீங்கள் டாஸ்க்கை ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் சரி, அதில் கலந்துக்கிட்டதை தயவு செய்து விட்டுறாதீங்க. சரியா? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அப்போ முதல் கேள்வி, எக்ஸெப்ஷன்னா என்ன, அதை நான் ஏன் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ முதல் கேள்வி, எக்ஸெப்ஷன்னா என்னது அப்படிங்கிறது. அப்போ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி எரர் அப்படின்னா என்னதுன்னு டிஸ்கஸ் பண்ணணும். எரர் நமக்கு தெரியும், நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறது. எப்படி இப்போ x10 அப்படின்னு நான் கொடுக்குறேன், எப்படி கொடுத்துருக்கணும், x = 10ன்னு கொடுத்துருக்கணும். நான் x10ன்னு கொடுக்குறது. இஃப் எழுதுவோம், இஃப் எழுதிட்டு அதில் கோலன் வைக்க மாட்டோம், இந்த டேப் எல்லாம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எரர்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ்னா என்னது? சின்டாக்ஸ்னா கிராமர், அவ்வளோதான். அந்த மொழியுடைய இலக்கணம் இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது தான் கிராமர். அப்போ அந்த மாதிரியாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறதெல்லாம் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சின்டாக்ஸ் எரர் வேற, எக்ஸெப்ஷன் வேறையா அப்படின்னா ஆமாம், சின்டாக்ஸ் எரர் வேற, எக்ஸெப்ஷன் வேற. ஏன் எக்ஸெப்ஷனும் சின்டாக்ஸ் எரரும் வேற வேற? அப்போ எரர் வேற, எக்ஸெப்ஷன் வேறன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமாங்க, எரர் வேற, எக்ஸெப்ஷன் வேற. எரருங்கிறது நீங்கள் ப்ரோக்ராமில் பண்ணுறது. இப்போ ஒரு டெவலப்பராக நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் ப்ரோக்ராமில் பண்ணுறோம், திடீர்னு செல்ஃப் எழுதாமல் விட்டுருவோம், சிஎல்எஸ் கொடுக்காம விட்டுருவோம், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம வந்து எரர்னு சொல்லலாம். அப்போ எக்ஸெப்ஷன்னா என்னது? பொதுவாக எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸெப்ஷனுங்கிறதுக்கு விதி விலக்கு. அப்போ விதி விலக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம், நம்ம அதை விட்டு விலகி வேற ஒரு திசையில ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எக்ஸெப்ஷன். அப்போ எக்ஸெப்ஷன்னா என்ன சொல்றது? எப்போ இந்த மாதிரியான விதி விலகி போகும்? இப்போ ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி விதி விலகல்கள் எப்படி நடக்கும், அதை எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னா நிறைய இடத்துல நடக்கும். ரொம்ப ஈஸியா எல்லாரும் சொல்றது, இப்போ print 10/0 இந்த மாதிரி கொடுக்குறது, எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னு கொடுக்குறது. அப்போ எனி நம்பர் டிவைடட் பை 0க்கு ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டி, முடிவுறா எண், இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டியா கொடுத்தோம்னா இதை எப்படி வேல்யூ இதுக்கு எப்படி கொடுக்கறது? இது ஒரு பிரச்சனை. சரி, யூசர் கிட்ட இருந்து 2 நம்பர் வாங்குறோம், ரெண்டையும் வாங்கி டிவைட் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ 10/by அப்படின்னு கொடுத்து அவர் வந்து 1 அப்படின்னு இப்படி கொடுத்துட்டாரு. அப்போ எப்படி நான் ஒரு இன்டீஜரை ஒரு ஸ்ட்ரிங்கால டிவைட் பண்றது? ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் கொடுத்தீங்கன்னா வகுக்கலாம், ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் கொடுத்தா எப்படி வகுக்கிறது? இந்த மாதிரியான இடங்கள் தான். அப்போ இதுலெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் டெவலப்பர் மேல எந்த தப்பும் இல்லை. ஏன் டெவலப்பர் மேல எந்த தப்பும் இல்லை? டெவலப்பர் நம்பர் 1 என்ன அப்படின்னு யூசர் கிட்ட கேட்பாரு, நம்பர் 1 சொல்லுங்க, நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு யூசர் கிட்ட கேட்பாரு. நம்பர் 1ன்னு யூசர் அவர் என்ன சொல்றாரோ அது ரெண்டையும் பிரிண்ட் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறது. அப்போ இந்த இடத்துல நம்பர் 1 யூசர் 10ன்னு கொடுத்துட்டு நம்பர் 2 0ன்னு கொடுக்கறதுக்கு யூசருக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அது நம்ம ப்ரோக்ராம்ல வேலை செய்யாது. இதுதான் எக்ஸெப்ஷன். இது புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. அப்போ எக்ஸெப்ஷன்ங்கிறது இந்த மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமே எழுதுவோமே, இங்க வச்சுக்கலாமா, மாடியூல் 1 அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கேன். மாடியூல் 1 எங்க இருக்கு? லேண்ட்ஸ்கேப் பைத்தான்ல இருக்கு. cd டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் இங்கே போயாச்சு. இங்கே பைத்தான் 3 மாடியூல் 1.py என்னங்க நடக்குது? பைத்தான் 3 மாடியூல் 1.py 2 நம்பர் கேட்குறோம், 10ன்னு ஒரு நம்பர், அடுத்து 0ன்னு ஒரு நம்பர். 0 டிவிஷன் எரர். இப்போ இந்த ப்ரோக்ராம் எழுதின டெவலப்பர் மேலே எந்த தப்புமே இல்லை இல்லையா? அவர் சரியாக தான் எழுதியிருக்காரு. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது 0 டிவிஷன் எரர். ஏன்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது. டிவிஷன் பை 0 எனக்கு லைன் நம்பர் 3ல் தான் பிரச்சனை வந்துருச்சு. இதை தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, எக்ஸெப்ஷனோட ஸ்டாக்.
எந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான் ஜீரோ டிவிஷன் எரர்னு வர்றது. இப்போ இதே ப்ரோக்ராம் திரும்ப ரன் பண்ணி காமிக்கிறேனே. இப்போ இதையே திரும்ப ரன் பண்ணோம்னா 2 நம்பர் கேட்குது. இப்போ 10 ONEன்னு கொடுக்குறேன். எப்படி ONEங்கிறது எப்படி நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்றது? அப்போ இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ வேல்யூ எரர், இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10. நான் ஒரு இன்டிஜர் நம்பரை நீங்க கொடுப்பீங்க, அதை ஒரு நம்பர் கொடுப்பீங்க, அதை இன்புட்டா அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இன்வேலிடா இருக்கு. இந்த ONE எல்லாம் என்னால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க. அப்போ இப்போ எனக்கு வந்திருக்கிறது வேல்யூ எரர். ஏன்னா அது என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியல. அப்போ இப்போவே நம்ம 2 எக்ஸெப்ஷன் பார்த்துட்டோம். ஒன்று ஜீரோ டிவிஷன் எரர், இன்னொன்று வேல்யூ எரர். அப்போ நான் எக்ஸெப்ஷன்ங்கிறத இப்போ நீங்க எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் வச்சு நான் புரிஞ்சுக்கணும்னா எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ரன் டைம் எரர்னு நான் புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா சரியா தான் யோசிச்சிருக்கீங்க. இது ரன் டைம் எரர். அப்போ ரன் டைம் எரர்னா ரன் டைம்ல இது என்னங்க நடக்கும்? ரன் டைம் எரர் தான் எக்ஸெப்ஷன். அப்போ ரன் டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா சாதாரணமா எப்படி சொல்றது, இது வந்து இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட்ஸ். சரியா? அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா நமக்கு தெரியும் பைத்தான்ல வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட், எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். அப்போ எப்படி பைத்தான் இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன்ஸ் நடக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க, அந்த எக்ஸெப்ஷனுக்கு காரணமான ஆப்ஜெக்டை பைத்தான் நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்துரும். இல்லையே, இது எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல, எக்ஸெப்ஷனுக்கு காரணமான ஆப்ஜெக்டை பைத்தான் கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னா என்னது அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா, நான் கடைக்கு போறேன், என் கையில ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கு, ஒரு 100 ரூபாய் நோட்டை கொண்டு போய் கடையில போய் கொடுத்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன். வழக்கமா விதிப்படி போறதா இருந்தா என்ன நடக்கும்? நம்ம போய் பொருள் வாங்குறதுக்காக காசை கொண்டு போய் கொடுப்போம். அந்த காசை வாங்கிட்டு அதுக்கான பொருளை கடைக்காரர் என் கையில கொடுத்துருவார். இது விதி. விதி விலகி போகுது, அதான எக்ஸெப்ஷன். விதி விலகி போகுதுன்னா என்ன அர்த்தம்? விதி விலக்கு. எக்ஸெப்ஷன்னா எப்படி நடக்கும்? நான் கடையில போய் 100 ரூபாய் கொடுப்பேன், கடைக்காரர் வந்து 2-3 காரணங்கள் சொல்லலாம் என்கிட்ட. ஒன்று, அந்த பொருள் நான் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் கேட்டு நான் போனணும், ஆப்ஜெக்ட் என்ன திங்ஸ் நான் கேட்டு போனணும், அந்த மெட்டீரியல் இல்லை அந்த திங்ஸ் அந்த பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் நாட் அவைலபிள், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம். இது ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு காரணம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, நான் கொடுத்த ரூபா நோட்டு வந்து ஒரு செல்லாத நோட்டா இருக்கலாம். இந்த நோட்டு வந்து செல்லாது, நீங்க கொடுத்துருக்கிற கரன்சி வந்து செல்லாது, பழைய ரூபா நோட்டை கொடுக்குறீங்க, கிழிஞ்ச ரூபா நோட்டை கொடுக்குறீங்க, இப்படி சொல்லலாம். இந்த 2ல தான் நான் கேட்ட பொருள் எனக்கு கிடைக்காம, அப்போ நான் கேட்ட பொருள் எனக்கு கிடைக்கல, அப்போ எது எனக்கு திரும்ப கிடைக்கும்? நான் கொடுத்த ரூபா நோட், அந்த கரன்சி நோட்டு இருக்குல்ல, அது எனக்கு திரும்ப கிடைச்சிரும். சரிதானே? நான் போய் யூஸ்வலா வழக்கமான ஒரு முறையா இருந்ததுன்னா எனக்கு அந்த பொருளே கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா எனக்கு நான் எந்த கரன்சி நோட் அவர் கையில கொண்டு போய் கொடுத்தனோ அந்த கரன்சி நோட் எனக்கு திரும்ப கிடைச்சிரும். அப்போ இதுதான் எக்ஸெப்ஷன். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, whenever exception occurs, இப்படி எழுதுறது சரியா பாருங்க. whenever exception occurs, எப்போல்லாம் விதி விலகுதோ அப்போ the corresponding exception object. இப்போ இந்த ரூபா நோட்டு செல்லலைன்னு தானே என்கிட்ட திரும்ப கொடுத்துருக்காரு. the corresponding exception object will be given back, இல்லைன்னா will be thrown. இதை நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். will be given back or will be thrown to the end user. இல்லை சார் நீங்க கொடுத்த ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அவர் என்கிட்ட திரும்ப கொடுத்துருவார். இதுதான் வழக்கமா நமக்கு நடைமுறை வாழ்க்கையில நம்ம ரியல் லைஃப்ல இதான் நடக்குது. இதே தான் ப்ரோக்ராமிங்லயும் நடக்கும். எப்போ எக்ஸெப்ஷன் நடந்தாலும் அந்த எக்ஸெப்ஷனுக்கு காரணமான ஆப்ஜெக்டை, இப்போ அங்க கடைக்காரரும் நானும் 2 பேரா இருந்தோம், இங்க பைத்தானும் நானும். அப்போ எப்போ எக்ஸெப்ஷன் நடந்தாலும் பைத்தான் அந்த எக்ஸெப்ஷனுக்கு காரணமான ஆப்ஜெக்டை என் கையில திரும்ப கொடுத்துரும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. whenever exception occurs, the corresponding exception object will be given to me. இதுதான் கடைசியா நான் சொல்லியிருக்கிறது. இதுல உங்களுக்கு கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. அப்போ இப்படி எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும்னா நீங்க வந்து இப்போ என்கிட்ட வேற ஒரு கேள்வியோட வந்து நிக்கலாம்ல. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், மெமரி ரெஃபரன்ஸ் இன்சைட் அ கிளாஸ், மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறது கிளாஸ் இல்லாம கிடையாது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? கிளாஸ்
ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆப்ஜெக்ட் கிளாஸ் இல்லாமல் இருக்காது. ஏன்னா கிளாஸுங்கிறது ஒரு மெமரி டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் அந்த மெமரிக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய மெமரி ஏரியா, அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுக்கிற ஒரு மெமரி ஏரியா தான் ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நீங்க எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும்னு சொன்னா அப்போ எக்ஸெப்ஷன் கிளாஸஸ் பைத்தான்ல உண்டா அப்படிங்கிற கேள்வி வந்துருது. அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாங்க, பைத்தான்ல எக்ஸெப்ஷனுக்குன்னு தனியா கிளாஸஸ் உண்டு. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் நம்ம பார்த்துருக்கிறோமோ அதே மாதிரி பைத்தான்ல எக்ஸெப்ஷனுக்குன்னு கிளாஸஸ் உண்டு. அப்போ அப்படி என்னென்னலாங்க கிளாஸஸ் உண்டு அப்படின்னா, எக்ஸெப்ஷனே நமக்கு பேஸ் எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் உண்டு, எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் உண்டு. இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். சும்மா நெட்லேயே போய் தேடி பார்க்கலாம். பைத்தான் எக்ஸெப்ஷன் ஹையரார்கி அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் இந்த இடத்துலயே. பைத்தான் நான் சும்மா இதில் டைப் பண்ணி காமிக்கிறேன். பைத்தான் எக்ஸெப்ஷன் ஹையரார்கி அப்படின்னு அடித்தோன்னா ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து பார்த்துடலாம். ஓ இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சும்மா ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, அப்போ இவ்வளோ கிளாஸஸ் இருக்கு. அப்போ நான் இவ்வளோ கிளாஸஸும் படிக்கணும் வாங்க அப்படின்னா இவ்வளோ கிளாஸஸும் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ பேஸ் எக்ஸெப்ஷன் ஒன்று, அதோட சைல்டு கிளாஸ் எக்ஸெப்ஷன், அதுக்கு சைல்டு கிளாஸ், அதுக்கெல்லாம் சைல்டு கிளாஸ், இப்படி நிறைய உண்டு. அப்போ இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? இதில் இந்த ஓஎஸ் எரர் தான் மேஜராக எல்லாரும் பேசுவோம். அரித்மெட்டிக் எரர், ஓஎஸ் எரர். இந்த அரித்மெட்டிக் எரரில் தான் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர், ஓவர்ஃப்ளோ எரர், ஜீரோ டிவிஷன் எரர்லாம் இருக்கா. இதே மாதிரி லுக்கப்பில் இண்டெக்ஸ் எரர் இருக்குது. ஓஎஸில் ஃபைல் நாட் ஃபவுண்ட் இருக்கும், இன்டரப்டட் எரர் இருக்கும், பெர்மிஷன் எரர் இருக்கும், டைம் அவுட் எரர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த ஃப்ளோ இப்படி ஒரு ஹையரார்கி இருக்கு அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிஞ்சா போதும். சரியா? இதெல்லாம் டீட்டெயிலாக உட்காந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஆனால் பைத்தானில் இதுக்குன்னு நிறைய கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியணும். அப்போ அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன் பேஸ் எக்ஸெப்ஷன் ஒன்று, அதுக்கு 2 சப் கிளாஸஸ், 2 இல்லை இன்னும் 2 3 இருக்கு. சிஸ்டம் எக்ஸிட்னு ஒன்று இருக்கு, ஜென்ரேட்டர் எக்ஸிட்னு ஒன்று இருக்கு. இந்த இமேஜில் 2 தான் காமிச்சிருக்காங்க. எக்ஸெப்ஷன் கீபோர்டு இன்டரப்ட் தான் காமிச்சிருக்காங்க. இன்னும் பேஸ் எக்ஸெப்ஷனுக்கு நிறைய சப் கிளாஸஸ் கூட சொல்லலாம். சரியா? இவங்க மேஜராக இதில் காமிச்சிருக்கிறது எக்ஸெப்ஷனோட சப் கிளாஸஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் எக்ஸெப்ஷனோட சப் கிளாஸஸ். சரி, அப்போ இது நமக்கு தெரிஞ்சா போதும். அப்போ பைத்தான்ல எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்குன்னு நிறைய கிளாஸஸ் இருக்கு. அப்போ எவ்ரி எக்ஸெப்ஷன் இன் பைத்தான் இஸ் அ கிளாஸ். பாருங்க இப்படி எழுதுறோம், ஏன்னா ஆப்ஜெக்டை தான் த்ரோ பண்ணுது. எவ்ரி எக்ஸெப்ஷன் இன் பைத்தான் இஸ் அ கிளாஸ். நிறைய கிளாஸஸ் இருக்கு. அதனால தான் அவுட்புட் வரும்போது பாருங்களேன், அந்த கிளாஸ் நேம், வேல்யூ எரர், ஜீரோ டிவிஷன் எரர், இதெல்லாம் கிளாஸ் நேம்ஸ். அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுலாம் இந்த எக்ஸெப்ஷன் என்ன காரணத்தினால வர்றது அப்படின்னு சொல்ற மெசேஜ். அப்போ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? பைத்தான்ல எவ்ரி எக்ஸெப்ஷன் இன் பைத்தான் இஸ் அ கிளாஸ், இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். ஆல் எக்ஸெப்ஷன் கிளாஸஸ் ஆர் சப் கிளாஸஸ் ஆர் சைல்டு கிளாஸஸ், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சப் ஆர் சைல்டு கிளாஸஸ் ஆஃப் பேஸ் எக்ஸெப்ஷன். பேஸ் எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கு கீழே எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு. சரியா? அப்போ நம்ம பேஸ் எக்ஸெப்ஷனை விட மேஜராக எக்ஸெப்ஷன் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரி, இதுதான் எக்ஸெப்ஷனை கொடுக்குறது. சரி, அப்போ இந்த எக்ஸெப்ஷனை வந்து இப்போ எக்ஸெப்ஷன் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸெப்ஷன் நடந்தால் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். இப்போ நான் இதுலேயே காமிக்கிறேனே, இதுக்கு கீழே நான் வந்து இப்போ பிரிண்ட் ஹாய் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்றேன். சரியா? இந்த ப்ரோக்ராமே காமிக்கிறேன். ஏன் வந்து இந்த எக்ஸெப்ஷனை இவ்வளோ தீவிரமாக பேசுகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இதுலேயே என்டர் நம்பர் அப்படின்னு இதில் கொடுத்துட்டோம். இதே மாதிரி இங்கேயும் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த 2 நம்பரையும் வாங்க போகிறோம். இந்த ஹாய் அவுட்புட் வருதா வரலையாங்கிறத பார்க்க போகிறோம். என்டர் நம்பர் 10, என்டர் நம்பர் 2, அவுட்புட் 5.0ன்னு வரும்போது ஹாய் அப்படின்னு ப்ரோக்ராமில் அவுட்புட் வந்துருச்சு. இதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ண போகிறேன். என்டர் நம்பர் 10, என்டர் நம்பர் 0, ஹாய் வரல. பார்த்தீங்களா? ஏன் ஹாய் வரல? ப்ரோக்ராம் எக்ஸப்ஷனல் ரூட்டில் ட்ராவல் ஆயிடுச்சு, எதிர்பார்த்த ரூட்டில் போகலை. அதனால லைன் நம்பர் 3ல எனக்கு ஜீரோ டிவிஷன் எரர் வந்துருச்சு அப்படின்னு அந்த கிளாஸ் நேமை நம்ம கிட்ட அப்படி சொல்லிட்டு, எப்படி நம்ம கடையில கொண்டு போய் 100 ரூபாய் கொடுத்தோம், அந்த 100 ரூபாய் செல்லாதுன்னொடனே கடைக்காரர் அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற அந்த டிரான்சாக்ஷனையும் ஸ்டாப் பண்ணாரோ, அதே மாதிரி பைத்தான் ஐயா இந்த இடத்துல ஒரு ஜீரோ டிவிஷன் எரர் வந்திருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்கிற எந்த வேலையுமே பைத்தான் செய்ய. அப்போ ஒரு தடவை எக்ஸெப்ஷன் வந்துருச்சு, ப்ரோக்ராம் எக்ஸெப்ஷனல் ரூட்ல போயிருச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் வில் பி ஸ்டாப்ட் அப்ரப்ட்லி. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா டியூரிங் ரன் டைம் இப்படி எழுதுறது சரியா பாருங்க. இஃப் எக்ஸெப்ஷன் occurs Python will throw us the exception class name and stops the program immediately இல்ல abruptly. இப்படி எழுதுறது சரியா? ரன் டைம்ல எரர் வந்துருச்சு, எக்ஸெப்ஷன் நடந்துருச்சு, அதுக்கு அடுத்தடுத்த வரிகள் நடக்காது. அதனால தான் ஸ்டாப்ஸ் த ப்ரோக்ராம் இம்மீடியட்லின்னு சொல்றோம். அப்போ 4வது வரி நடக்காது. சரியா? அப்போ 4வது வரி நடக்காதுன்னா இந்த மாதிரி அப்போ ரியல் டைம்ல நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? இப்போ டெவலப்பர் மேல எந்த தப்பும் இல்லை, கஸ்டமர் மேல தான் தப்பு இருக்கு. அப்போ ஒரு ஸ்மூத் டிரைவ் இந்த இடத்துல இருக்கணும்ல. இந்த ப்ரோக்ராம் வந்து ஓகே இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை கஸ்டமர்கிட்ட அதாவது இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ற யூசர் கிட்ட இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும்ல. அதை எப்படி கொண்டு வர்றது? அதுதான் இப்போ நம்ம உட்காந்து பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? சார் அது அந்த எக்ஸெப்ஷன்ல ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணு சொன்னீங்க சார், எங்க எக்ஸெப்ஷன் ஆகும்? ஆமா, இப்போ நம்ம நம்பர் 2 வந்து 0 இன்ட் கிளாஸ்ல இருக்குல்ல, ஆமா, அது வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸா மாறிடுமா? மாறலாம் செய்யாது, மாறலாம் செய்யாது. இப்போ என்ன நடந்திருக்கும் இதுல காமிக்கிறேனே. அதாவது இதை வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக ஸ்டாக்குங்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், இதுதான் ஸ்டாக். இப்போ இப்போ உங்ககிட்ட கேட்குறேனே, இந்த இடத்துல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல? இந்த ப்ரோக்ராம்ல எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு? 4 ஃபங்க்ஷனா 6ஆ? 6 ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த 6 ஃபங்க்ஷன்ல இந்த பாருங்களேன், இப்போ நான் என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன், என்டர் நம்பர் 2. இது நான் 6 ஃபங்க்ஷன் எப்படிங்கிறது பாருங்க. இது ஒரு ஃபங்க்ஷன், இன்புட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டா? இது ஒரு ஃபங்க்ஷன், என்டர் நம்பர் 1 அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது என்டர் நம்பர் 1ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது அந்த நம்பரை வாங்கி நீங்க இன்டிஜரா கன்வெர்ட் பண்றது அடுத்த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் 2. அடுத்தது இது 3வது ஃபங்க்ஷன், அதை நம்பரா மாத்துறது 4வது ஃபங்க்ஷன். பிரிண்ட் 5, அடுத்த பிரிண்ட் 6. மொத்தம் 6 ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த 6 ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் எது நடக்கும்? என்டர் நம்பர் 1. இன்புட், அந்த இன்புட் நடக்கும், கரெக்டா? இன்புட் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த இன்புட்டை வாங்கி வச்சிருக்கிற இன்ட் கால் ஆகும், கரெக்டா? இப்போ இதுவே நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இதை நான் திரும்ப இப்போ உட்காந்து ஃப்ளோட்டா மாத்துறேன், அந்த ஃப்ளோட்டை போய் நான் திரும்ப உட்காந்து பூலியனா மாத்துறேன், சும்மா நம்ம புரியறதுக்காக இப்படி எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க எழுதியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது? பூலியன், அடுத்து ஃப்ளோட், அடுத்து இன்ட், அடுத்து இன்புட், இப்படி தானே இருக்கு. இதுல நீங்க முதல்ல எழுதியிருக்கிறது பூலியன், அடுத்து எழுதியிருக்கிறது ஃப்ளோட், அடுத்து எழுதியிருக்கிறது இன்ட், அடுத்து எழுதியிருக்கிறது இன்புட். மொத்தம் 4 ஃபங்க்ஷன் இருக்கு இந்த லைன்லயே. இந்த லைன்லயே 4 ஃபங்க்ஷன் இருக்கு. எது முதல்ல முடியும்? இன்புட், அடுத்தது இன்ட், அடுத்தது ஃப்ளோட், அடுத்தது பூலியன், கரெக்டா? அப்போ நீங்க முதல்ல எழுதுனது கடைசியா வெளியில வருது, ஃபர்ஸ்ட். நான் சொல்றது கரெக்டா? ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். நீங்க முதல்ல பூல் தான் டைப் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த ஃப்ளோ தான் கடைசியா. அப்போ இந்த ஃப்ளோவை எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் நடக்கும், அடுத்தது இன்ட் நடக்கும், இப்படி. அடுத்தது ஃப்ளோட் நடக்கும், அடுத்தது பூலியன் நடக்கும், இப்படி எழுதுவாங்க. கடைசியா உள்ள போனது முதல்ல எக்ஸிக்யூட் ஆயிரும் அப்படிங்கிறது. இதை தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இப்படி எழுதுறது தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் வரிசையா நடந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டாக்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. இப்போ இந்த இன்புட்டை வாங்கி இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும்,
இன்புட்டை வாங்கிட்டேன், ஸ்டெப் 1 ஓவர். இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டேன், ஸ்டெப் 2 ஓவர். ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன், ஸ்டெப் 3 ஓவர். பூலியனா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா ஸ்டெப் 4 ஓவர். அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண சொல்லல, அதனால விட்டுருவோம். சரி. ஆனா இப்போ இந்த இன்டிஜர் இன்புட்டா வாங்கிட்டேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும்னா அவர் ONE டைப் பண்ணி வச்சிருக்காரு. இதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு பைத்தானுக்கு தெரியாது. அப்போ பைத்தான் இந்த இடத்துலயே திணறிடும். திணறினதுக்கு அப்புறம் மீதி 2 வேலையும் முடிக்காது. இது புரியுதா? அப்போ இந்த இடத்துல எந்த காரணத்தினால அது திணறுச்சு அப்படிங்கறது தான் நம்ம கிட்ட வந்து சொல்லும். அந்த காரணம் தான் வேல்யூ எரர். புரியுதா? அப்போ இது எதுவும் கன்வர்ஷன்லாம் எதுவும் நடக்காது. இங்க இன்டிஜர் வேல்யூ எரரா மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி டைப் காஸ்டிங்லாம் எதுவும் நடக்காது. இதனால இப்படி இது வந்து இந்த இடத்துல ஸ்டாக் நின்னு போச்சு. அப்போ இதுக்கு மேல ஃபங்க்ஷன் ஆக முடியல. இதுக்கு மேல ஃபங்க்ஷன் ஆக முடியலன்னா அதுக்கான ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்ல அந்தந்த கிளாஸ் இல்ல அந்தந்த ஆப்ஜெக்டை நம்ம கையில கொடுத்துருவாங்க. இந்த ரீசன்னால எங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியல அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஒரு மொபைல் கடைக்கு போய் மொபைலை சரி பண்ண கொடுக்குறோம். பாதி தான் சார் சரி பண்ண முடிஞ்சது, மீதி முடியலன்னா அதோட நம்ம கையில கொடுத்துருவார்ல. ஓ சரி இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு கடைக்கு தூக்கிட்டு போவோம். இதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. இதுல உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுங்க. இதுதான் வழக்கமா நடக்கிறது. அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ எக்ஸெப்ஷன்ங்கிறது வந்து நடக்கும் நடக்காமலும் இருக்கலாம். கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸெப்ஷன்ல தான் முடியும். இப்போ நான் 2 நம்பர் வாங்குறேன், அதை டிவைட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் எக்ஸெப்ஷன்ல தான் முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா? அப்போ எக்ஸெப்ஷன்ல தான் முடியும் நம்மளால ஏன்னா சில டைம்ல யூசர் கரெக்டான இன்புட் கூட கொடுக்கலாம். அப்போ ஒருவேளை எக்ஸெப்ஷன்ல நடந்தா, இப்போ எப்படி விபத்து பகுதி அப்படின்லாம் போர்டு வைக்கிறாங்கல்ல, விபத்து பகுதினா கண்டிப்பா விபத்து நடக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சிடென்ட் ஜோன் அப்படிலாம் போர்டு வைக்கிற மாதிரி நடக்கலாம், அதனால கவனமா இருங்க அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி அப்போ நான் இப்போ ப்ரோக்ராமிங்ல இதை எப்படி கொண்டு வருவாங்கன்னா, நம்ம எதை ட்ரை பண்ணும்போது எக்ஸெப்ஷன் நடக்குது, இந்த நம்பர் 1 நம்பர் 2 டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது. அப்போ நம்ம அதை முயற்சி பண்ணும்போது, எதை முயற்சி பண்ணும்போது, இதை நான் ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கலாம்? எக்ஸெப்ஷன் வரலாம். என்ன எக்ஸெப்ஷன் வரலாம்? 0 டிவிஷன் எக்ஸெப்ஷன் வரலாம். அப்போ இந்த ட்ரை, எக்ஸெப்ட் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இந்த மாதிரியான ஒரு எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா ட்ரை, எக்ஸெப்ட் இதை C++ல ஜாவாலலாம் கேட்ச்னு சொல்லுவாங்க. அதை கேட்ச் பிடிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல. இப்போ உங்களுக்கு என்ன வரலாம்? 0 டிவிஷன் எரர் வரலாம். அப்படி 0 டிவிஷன் எரர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? யூசருக்கு மெசேஜ் சொல்லணும். என்னன்னு மெசேஜ் சொல்றது? பிரிண்ட் செக் நம்பர் 2 இட் சீம்ஸ் லைக் 0 அப்படின்னு மெசேஜ் சொன்னா போதும். இப்போ நான் இப்போ இந்த ட்ரை எக்ஸெப்டை சேர்த்துருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். இந்த ஹாய்ங்கிற அவுட்புட் வருதா வரலையா அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரையில் இருக்கிறது கண்டிப்பா எக்ஸெப்ஷன்ல தான் போய் முடியணும்னு கட்டாயம் கிடையாது. என்டர் நம்பர் 1 100, என்டர் நம்பர் 2 20, 5ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதுக்குள்ள ஹாய் கிடைச்சிருச்சு, பிரச்சனையே இல்லை. இப்போ இதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ண போறோம். என்டர் நம்பர் 1 100, enter number 2 0, check number 2 it seems like 0 அப்படிங்கிற மெசேஜ் நம்ம கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடுச்சா? அப்போ நம்ம அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ எக்ஸெப்ஷன் நடக்கிற ஏரியாவை ட்ரை, எக்ஸெப்ஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஏரியாவை கண்டிப்பா நடக்கும்னு இல்லை, அதை ட்ரைலையும் அது ஒருவேளை அதுல எக்ஸெப்ஷன் வந்தா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத எக்ஸெப்ட் பிளாக்லயும் எழுதுவாங்க. இது புரியுதா? இது வந்து சுருக்கமா இதை புரிஞ்சுக்கணும்னா இதுதான் ரிஸ்கி கோட். எங்க உங்களுக்கு ரிஸ்க் இருக்கோ அதை ட்ரைல எழுதுவீங்க, அந்த ரிஸ்க்ல என்ன பிரச்சனை வருதோ அதை எக்ஸெப்ட்ல எழுதுவீங்க. இப்போ இதுல நிறைய கேள்வி கேட்கலாம். என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம்னா, உங்களுக்கு ஏற்கனவே 0 டிவிஷன் எரர்னு ஒன்று தெரியும், எனக்கு எப்படி 0 டிவிஷன் எரர்னு இந்த பேர் தெரியும்? எனக்கு பேரே தெரியாதே. நீங்க ஏற்கனவே பைத்தான் படிச்சு வச்சிருக்கீங்க, அதனால நீங்க இதை சொல்றீங்க. இப்போ நான் பைத்தானுக்கு புதுசு, அப்போ நான் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்று எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இந்த மாதிரியான எரர் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதே எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அந்த பேரை ஞாபகம் வச்சு அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லையா வெறுமனே எக்ஸெப்ட்னு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு பேர் தெரியல அப்படின்னா எக்ஸெப்ட் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? எனக்கு என்ன எரர் வருங்கிற பேர் தெரியல அப்படின்னா எக்ஸெப்ட்னு மட்டும் கொடுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து 0 டிவிஷன் எரரை ஹேண்டில் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரீரன் பண்ண போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா
இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். என்டர் நம்பர் 1. இப்போவும் 100 கொடுக்குறேன். என்டர் நம்பர் 2 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸெப்ஷன் வேல்யூ எரர். அப்போ இல்லையே, நான் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கிறேனே, அப்புறம் ஏன் எனக்கு வந்து இப்படி எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது? இதுக்கு முன்னாடி எனக்கு ஹாய்னு அவுட்புட் வந்துச்சே அப்படின்னா, ஆமாம், இதுக்கு முன்னாடி அவுட்புட் வந்ததுக்கு நீங்கள் 0 டிவிஷன் எரரை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. வேல்யூ எரரை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்போ வேல்யூ எரரை திரும்ப ஹேண்டில் பண்ணணும். எப்படி? இன்னொரு எக்ஸெப்ட் சேர்த்துக்கலாம். எக்ஸெப்ட் வேல்யூ எரர். இப்படி தனித்தனியாக நம்ம கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதையே ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனையே திரும்ப கால் பண்ணிடுவாங்க. அது நமக்கு இன்னும் வசதியாக இருக்கும். இப்போ நான் இதே டெஃப்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனா அடுத்து நம்ம அதை பண்ணுவோம். முதல்ல இதை முடிச்சுக்கிறேன். இப்போ பிரிண்ட் வேல்யூ எரரில் செக் நம்பர் 2 சீம்ஸ் லைக் நாட் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். இப்போ வேல்யூ எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ வேல்யூ எரர் வந்தால் என்ன ஆக போகுது? 0 டிவிஷன் எரர் வந்தால் என்ன ஆக போகுது? நம்பர் 1 120, நம்பர் 2 0. 0 வந்தால் செக் நம்பர் 2ன்னு வந்துருச்சு. இட் சீம்ஸ் லைக் 0 அப்படின்னு வந்துருச்சு. பிரச்சனை இல்லை. திரும்ப ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். 120. இப்போ நான் என்ன கொடுத்தேன்? 0வா? இப்போ 0ன்னு டைப் பண்ணுறேன், இல்லை 3 அப்படின்னு டைப் பண்ணுறேன். வேல்யூ எரர் இன்வேலிட் லிட்ரல். ஓகே, ஏன் வந்து இந்த வேல்யூ எரர் நமக்கு ஹேண்டில் ஆகலை? இப்போ நம்ம தான் இங்கே எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்குறோமே, அப்புறம் ஏன் இது ஹேண்டில் ஆகலை அப்படிங்கிற கேள்வி வந்துருதா? இப்போ நான் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன தப்புனா, நான் எங்கே தான் ட்ரை பண்ணுறேன்? டிவைட் பண்ணுற இடத்துல தான் நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ட்ரை பண்ணுறேன். நம்பரை வாங்குற இடத்துலயே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. அது சொல்லுது பாருங்க. லைன் நம்பர் 3லயே பிரச்சனை வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த ட்ரையை ஒன்றும் இல்லை, இந்த ட்ரையை எடுத்துட்டு போய் இங்கே கொடுத்துக்கலாம். இப்படி புரியுதா? நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறது புரியுதா? இப்போ இந்த இடத்துலயே ட்ரை பண்ண போறோம். இப்போ நான் இந்த வேல்யூ எரர் வருதா அப்படிங்கிறத பார்க்க போறேன். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். என்டர் நம்பர் 1 120 3 செக் நம்பர் 2 சீம்ஸ் லைக் நாட் நம்பர் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சா? அப்போ நம்ம இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா? அப்போ இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? நம்ம அடுத்தது போலாம். இப்போ இந்த மாதிரியான எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுல இன்னொரு சின்ன விஷயமும் பண்ணலாம். இப்போ நான் தனித்தனியாக இப்படி எக்ஸெப்ஷன் தான் கொடுக்கணுமா அப்படின்னா, இல்லை நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான மெசேஜ் கொடுத்துக்கலாமா அப்படின்னா, ஒரே மாதிரியான மெசேஜ் ஒரே எக்ஸெப்ஷன் ஒரே எக்ஸெப்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்குறது? இங்கே பாருங்களேன். இப்போ நான் இதே ப்ரோக்ராமை இப்படி சின்னதாக மாற்றி காமிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸெப்ட் இது இருக்கட்டும். இதை எப்படி எழுதலாம் தெரியுமா? இந்த 2 எக்ஸெப்டையும் சேர்த்து ஒரே எக்ஸெப்டா பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் 0 டிவிஷன் எரர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், கமா வேல்யூ எரர். இது ரெண்டும் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கலாம். வழக்கமாக மெசேஜின்னு பேர் வச்சுக்குவாங்க, மெசேஜ் அப்படின்னு ஒரே லைனில் கொடுத்துக்கலாம். இப்படி எனக்கு ஒரே லைன் போதும்னு நினைக்கிறீங்க, இப்படி ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் கொடுக்க வேண்டாம்னா ஒரே லைனில் இப்படி கொடுத்துக்கலாம். பிரிண்ட் சம்திங் வென்ட் ராங் இப்படி மெசேஜ். அப்படின்னா மொத்தமா இந்த ரெண்டுல எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும், இந்த 0 டிவிஷன் எரர் வந்தாலும் சரி, வேல்யூ எரர் வந்தாலும் சரி, இப்படி மெசேஜ் வரும். இதையும் ட்ரை பண்ணிடுறீங்களா? சொல்லுங்க. எதுவுமே கொடுக்காம வெறும் எக்ஸெப்ட் கொடுத்தும் பண்ணலாம்னு சொன்னீங்க சார். ஆமா, அப்படி கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் சம்திங் வென்றாங்க கொடுத்தா வரும்? வருமே. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு எந்த எக்ஸெப்ஷனுமே தெரியல, இல்லை 1-2 எக்ஸெப்ஷன் தெரியுது, அடுத்தடுத்த எக்ஸெப்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ இதுலயே அடுத்த எக்ஸெப்ஷன் நான் வந்து இப்போ எனக்கு 0 டிவிஷன் எரர் வேல்யூ எரர் தான் இருக்கு, இதே மாதிரி அரித்மெட்டிக் எரர் இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா நான் வெறுமனே எக்ஸெப்ட் கொடுத்து பிரிண்ட் செக் ஏதோ ஒரு மெசேஜ் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு நான் 0 டிவிஷன் எரர் மட்டும் கொடுத்துட்றேன், வேல்யூ எரரை எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆஸ் மெசேஜ் எல்லாம் இல்லை, 0 டிவிஷன் எரரை ஹேண்டில் பண்ண தெரியுது, வேற என்ன வருங்கிறத என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரியான இடத்துல இப்படி நான் எக்ஸெப்ட்னு கொடுத்துக்கலாம். சரியா?
இப்படி எக்ஸெப்ட்னு கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நான் எக்ஸெப்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எக்ஸெப்ட் வந்து கடைசியாக தான் கொடுக்கணும். எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா இந்த எக்ஸெப்டை கடைசியாக தான் கொடுக்கணும். இடையில எக்ஸெப்ட் கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் எக்ஸெப்ட் 0 டிவிஷன் எரர், வேல்யூ எரர்லாம் கொடுத்தீங்கன்னா எக்ஸெப்ட் ஷுட் பி அட் லாஸ்ட் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். வேணா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்டர் நம்பர் 1, என்டர் நம்பர் 1 நான் இப்படி அடிச்சு வைக்கிறேன். நேரடியாக செக்குக்கு போயிடுச்சா? இப்போ நான் சும்மா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க இப்படி உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன். இதையே என்ன பண்ணுவாங்கன்னா இதையே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிடுவாங்க. இப்படி டெஃபினிஷன் டிவிஷன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வைங்களேன். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் எழுதிட்டு எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கிருந்தே டிவிஷனை கால் பண்ணிக்கலாம்ல. அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும்ல. அப்போ யூசரை நெருக்கிறது, நீங்கள் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் எனக்கு இப்படி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நெருக்கிறது. இப்படி பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கே எப்படி இருக்கும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸெப்ஷனை கொடுத்துட்டு இப்படி நம்ம பண்ணலாம். இது புரியுதா? இப்படி நம்பர்ஸ் நீங்கள் இந்த டிவிஷன் இன்னும் கால் பண்ணலை. டிவிஷனை கால் பண்ணி பார்க்கலாம். இதை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம். எப்போ எக்ஸெப்ஷன் நடந்தாலும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம், இந்த டிவிஷனுங்கிறத கால் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த பாருங்க. இப்போ நான் கண்ட்ரோல் சி இப்போ நான் என்கிட்ட நம்பர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு, தெரியுதா? என்டர் நம்பர் 1 நான் இப்போ 100ன்னு கொடுக்குறேன். என்டர் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். செக். திரும்ப என்டர் நம்பர் 1. இப்போ நான் 100ன்னு கொடுக்குறேன். நான் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல. இது புரியுதா? இப்போ இதுலேயும் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 0 டிவிஷன் எரர் கமா உங்களுக்கு தெரியுது அடுத்து இதில் வேல்யூ எரர் தான் வரும் அப்படின்னு தெரியுதுன்னா 0 டிவிஷன் எரர் வேல்யூ எரர் வந்தால் இங்கே போங்க. அப்போ நான் இந்த எக்ஸெப்டே கொடுக்காம வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இது 2 தாங்க வரும் அப்படின்னா நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இல்லை நான் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிராக்கெட் கொடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சது பிராக்கெட் கொடுத்து காமிச்சேன். அப்படி பிராக்கெட் கொடுத்து ஒரு பேர் வைக்காமலும் இப்படி கமா 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 கொடுத்தும் இதை வைக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? இப்போ இந்த ட்ரை எக்ஸெப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ இது வரைக்கும் படிச்சிருக்கிறதுல நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல வாட் இஸ் எக்ஸெப்ஷன், அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க. வாட் இஸ் எக்ஸெப்ஷன், வாட் இஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், இது 2வது கேள்வி. 3வது கேள்வி வாட் இஸ் எக்ஸெப்ஷன், வாட் இஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். 3வது கேள்வி ஹவு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இஸ் டன் இன் பைத்தான். வாட் ஆர் ஆல் த கீவேர்ட்ஸ் அசோசியேட்டட் ஃபார் டூயிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ எத்தனை கீவேர்டு பார்த்துருக்கோம்? ட்ரைன்னு ஒரு கீவேர்டும் எக்ஸெப்ட்னு ஒரு கீவேர்டும் பார்த்துருக்கோம். சரிதானே? இது வரைக்கும் சொன்னது புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருக்குது? இல்லை எனக்கு இப்படி புரியலை, நீங்கள் எதை பேசுகிறீங்கன்னு புரியல, இது தனி டாப்பிக்காக இருக்குது, இப்படி யாரும் இருக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக். அவ்வளோதாங்க. இதோட சேர்ந்து இன்னும் 2 கீவேர்டு இருக்குது, அதை படித்தா முடிஞ்சு போச்சு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான டாபிக். நான் திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இது இல்லாமல் ப்ராஜெக்ட் இருக்காது. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் எந்த ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தாலும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாமல் இருக்காது. இவ்வளோ நாள் அது புரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ட்ரை எக்ஸெப்ட், இது 2 பார்த்துருக்கோமா? இதே மாதிரி இன்னொரு கீவேர்டு இருக்குது, அது ஃபைனலி. இதே தான் C# ஜாவாலையும் இதே ஃபைனலி. அங்கே ட்ரை கேட்ச் ஃபைனலி சொல்லுவாங்க, இங்கே ட்ரை எக்ஸெப்ட் ஃபைனலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலினா என்னது? இப்போ ஃபைனலி என்னங்கிறதே பார்த்துருவோமே. சரியா? ஃபங்க்ஷன் காலிங்கில் இருக்கா? சரி, இப்போ இந்த பாருங்களேன், ஃபைனலி அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ஃபைனலின்னு கொடுத்துட்டோம். இப்போ ட்ரை பிளாக் என்னது? ட்ரை பிளாக் வந்து ரிஸ்கி கோட். எக்ஸெப்ஷன் பிளாக் என்னது? அதை ஹேண்டில் பண்ணுற ஹேண்ட்லிங் கோட். அப்போ ஃபைனலி பிளாக் என்னது? ஃபைனலி பிளாக் என்னதுன்னா, ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறத பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கிளீன் அப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிஸ்கி கோட்.
இந்த பக்கம் நீங்க கொடுக்கறது அந்த ரிஸ்கை ஹேண்டில் பண்ற ஹேண்ட்லிங் கோட், இது கிளீனப் கோட். அப்போ கிளீனப் கோடுனா என்னதுங்க அப்படின்னா அந்த சொல்றேன் பாருங்க. இப்போ பிரிண்ட் செக் ஐ எம் ஃபைனலி, சும்மா இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். சரியா, கீழே உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுருவோம், டிவிஷன் இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து விட்டுலாம். இந்த ஃபைனலி பிளாக் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாருங்களேன், சின்டாக்ஸ் எரரா, எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர். சரி, இப்போதைக்கு நான் வந்து இதை ப்ராக்கெட்லாம் கொடுத்து மெசேஜ்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன். பின்னாடி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்டர் நம்பர் 1 100, என்டர் நம்பர் 2 5. ஃபைனலி பிரிண்ட் ஆகுதா? இங்க எக்ஸெப்ஷன் நடந்திருக்கா? இங்கே எக்ஸெப்ஷனே நடக்கல. கரெக்டா? இங்கே எக்ஸெப்ஷனே நடக்கல, ஆனால் ஃபைனலி பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, எக்ஸெப்ஷன் நடக்கலை, ஃபைனலி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்டர் நம்பர் 100 0, சம்திங் வென்ட் ராங். கரெக்டா? ஓ, ஃபங்க்ஷன் காலிங்கில் இருக்கோ. சரி, இப்போதைக்கு நான் ஒரு சின்ன சேஞ்ச் இதில் பண்ணிக்கிறேன். சரியா, ஃபங்க்ஷன் இல்லாமல் இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பின்னாடி இதை ஃபங்க்ஷன் காலிங்காக வச்சுக்கலாம். சரியா, இப்போ ஒரு சின்ன இந்த ஃபைனலியை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபைனலி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். என்டர் நம்பர் 1 100, என்டர் நம்பர் 2, இப்போ நான் வந்து 5 அப்படின்னு இப்படி கொடுக்குறேன் எழுத்துல. சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. செக் ஐ எம் ஃபைனலி. அப்போ எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி, எக்ஸெப்ஷன் நடக்கலைனாலும் ஃபைனலி பிளாக் கால் ஆகுது. இது புரியுதா? இப்போ ஃபைனலி பிளாக் வில் பி கால்ட் ஆல்வேஸ் irrespective whether the exception occurs or not அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸெப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் ஃபைனலி பிளாக் கால் ஆகும். அப்போ இந்த ஃபைனலி பிளாக்னால என்ன யூஸ்ங்க அப்படின்னு கேட்டால், ஃபைனலி பிளாக் தான் கிளீனப் கோட். அதானே சொன்னோம் இந்த இடத்துல. அப்போ கிளீனப் கோட்னா எனக்கு புரியலையே. ஆமாம், இப்போ நான் எந்த மாதிரியான சினாரியோவில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது சொல்கிறேன். நான் இங்கே ஒரு யூசர் நேம் ட்ரையில் போயிட்டு ஒரு யூசர் நேம் வாங்குறேன். ட்ரையில் போயிட்டு யூசர் நேம் ஒன்று வாங்குறேன். சும்மா டம்மியாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வாங்குறேன். இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வாங்கி ஒரு டிபி கூட நான் கனெக்ட் பண்ண போகிறேன், ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த கனெக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கனெக்ஷன் ஃபெயில் ஆகி எக்ஸெப்ஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன். டிபிலாம் எப்படின்னா, ஒரு யூசர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னொரு யூசர் வந்து அதை இன்னும் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா இவர் லாகின் பண்ணிட்டு இருப்பார். இப்போ நம்மளே இப்போ என்ன நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வாங்குறோம்ல, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நீங்கள் ஒரு டிவைஸில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு டிவைஸில் லாகின் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் வருது இல்லை. நீங்கள் ஒரு டைமில் வந்து 4 டிவைஸில் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிளானில் இருக்கீங்க, இந்த பிளானில் இருக்கும்போது வேறு டிவைஸில் பண்ண முடியாது. இப்படிலாம் வருது இல்லை. அப்போது நான் ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கேன். அந்த டிவைஸ்லேருந்து என்னால் லாக் அவுட் ஆக முடியல. அப்போ இந்த டிவைஸ்லேருந்து லாக் அவுட் ஆனால் தான் நான் இன்னொரு டிவைஸில் கனெக்ட் ஆக முடியும். எப்படி பண்ணுறது? இங்கே என்ன பிரச்சனைனே தெரியல. இங்கே லாக் அவுட் பண்ண முடியல. ஆனால் நான் இன்னொரு டிவைஸில் லாக் அவுட் நான் அதில் லாகின் ஆகணும். அந்த மாதிரியான நேரத்தில் அப்போ எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு நடக்கலைங்கிறது வேற. அப்போ இங்கே எக்ஸெப்ஷன் நடந்தால் ப்ரோக்ராம் இங்கேயே நின்றும். அப்போ நான் டிபி க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இப்போ டிபி கனெக்ட் பண்ணியிருப்பேன், டிபி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதியிருப்பேன், டிபி க்ளோஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பேன். இப்படி எழுதியிருக்கேன்னு வைங்களேன். இப்போ டிபி கனெக்ட் பண்ணிட்டேன், டிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே இங்கே ஏதோ எக்ஸெப்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் அப்ரப்டாக நிற்கும். அப்ரப்டாக நின்னா அதுக்கு கீழே இருக்கிற டிபி டாட் க்ளோஸுங்கிறது ஒர்க் ஆகாது. அப்போ டிபி டாட் க்ளோஸ் ஒர்க் ஆனால் நான் இன்னொரு டிவைஸில் போய் கனெக்ட் ஆக முடியும். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி ஃபைனலியில் போய் இந்த டிபி டாட் க்ளோஸை கொடுத்து வச்சுருவாங்க. ஏன்? ஃபைனலி வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆல்வேஸ். எப்பவுமே ஃபைனலி ரன் ஆகும். அப்போது எக்ஸெப்ஷன் நடந்தால் எக்ஸெப்ஷனுக்கு போய் எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகி அதுக்கப்புறம் டிபி க்ளோஸ் ஆகும். எக்ஸெப்ஷன் நடக்கவே இல்லைன்னா நேரடியாக இந்த எக்ஸெப்ட்டுக்கே போகாது, நேரடியாக ஃபைனலிக்கு வந்து க்ளோஸ் ஆகும். அதனால தான் இதுக்கு கிளீனப் கோட் அப்படின்னு பேர். இது புரியுதா? இதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபைனலி ரன் ஆகாது. எந்த இடத்துல ரன் ஆகாது? இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சரியா, நம்ம இன்னும் இந்த ஓஎஸ் மாடியூல்லாம் பார்க்கல. நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓஎஸ் மாடியூலில் எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது, அதாவது சிஸ்டமே கரப்ட் ஆகுது, உங்களோட சிஸ்டமே கரப்ட் ஆயிடுச்சுன்னா
இந்த ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இதை மட்டும் சும்மா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு இடத்துல தான் ஃபைனலி பிளாக் ரன் ஆகாது. அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு இன்டர்வியூ போனால் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா, ஆமாங்க ஓஎஸ் மாடியூலில் எக்ஸிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எக்ஸிட் ஆஃப் 0 கொடுக்கும்போது எக்ஸிட் ஆஃப் 0 என்ன பண்ணுன்னா பைத்தான் விர்ச்சுவல் மிஷினே டவுன் பண்ணிடும். பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் தானே உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பைத்தான் விர்ச்சுவல் மிஷினே ஸ்டாப் ஆயிரும். பைத்தான் விர்ச்சுவல் மிஷினுக்கு உள்ளே தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பைத்தான் ப்ரோக்ராம் அதுக்குள்ளே தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பைத்தான் விர்ச்சுவல் மிஷினே ஷட் டவுன் ஆயிரும். அதனால உங்களோட ஃபைனலி பிளாக் ரன் ஆகாது. இந்த ஒரு சினாரியோல தான். மீதி எல்லா இடத்துலையுமே ஃபைனலி பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆல்வேஸ் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், ஆஸ் மெசேஜ் என்று அது புதிதாக இருக்கிறது. ஆஸ் மெசேஜ் கொடுக்கலாமே. ஆஸ் மெசேஜ் கொடுத்துட்டு அந்த எக்ஸெப்ஷன் பிரிண்ட் பண்ணுற இடத்துல அந்த மெசேஜ் என்னங்கிறத சேர்த்து பண்ணுவாங்க. அது மட்டும்தான் ஆஸ் மெசேஜ். மற்ற லாங்குவேஜஸில் கொடுக்க மாட்டோம், இங்கேயே கொடுப்போம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குன்னா, நான் வந்து முன்னாடி இப்போ நான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு புதுசு அப்படின்னா நான் வந்து இந்த இதெல்லாம் ஒரு பிளாக் அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து ட்ரை பிளாக், இது வந்து எக்ஸெப்ட் பிளாக், இது ஃபைனலி பிளாக் அப்படின்னு பார்க்குறேன். முதல் கேள்வி, நான் இப்படி பார்க்கலாமா? இப்போ நான் ஏன் இப்படி பார்க்குறேன், ஏன் உங்களுக்கு இப்படி தோணுது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு எங்கள் ட்ரெயினர் வந்து நம்பர் 1 அப்படின்னா ஒரு நம்பர்ப்பா, நம்பர் 2ங்கிறது ஒரு நம்பர், இது ரெண்டையும் நீ கம்பேர் பண்ணணும்னா நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2 அப்படின்னா இது இஃப் பிளாக், பிரிண்ட் நம்பர் 1 எல் இஃப் அப்படின்னு என் ட்ரெயினர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்பர் 2 கிரேட்டர் தேன் நம்பர் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்பர் 2ன்னு பிரிண்ட் பண்ணுங்க. இது எல் இஃப் பிளாக், இது எல்ஸ் பிளாக். இப்படிங்கிறது நான் படிச்சிருக்கிற பாடம். நம்பர் 1 நம்பர் 2 சேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம்னு வைங்களேன். இப்படி நான் வந்து முன்னாடி படிச்சிருக்கேன். அப்போ இப்படி படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இஃப்பும் எல் இஃப்பும் எல்ஸும் இது மாதிரியே ட்ரைங்கிறது ஒரு பிளாக், எக்ஸெப்ட்ங்கிறது ஒரு பிளாக், இப்படி புரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆமாம், பிளாக் தானே. பிளாக்னா வந்து என்ன சொல்றது, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுதான் பிளாக் அப்படிங்கிறது ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ட்ரை எக்ஸெப்ட் அப்படிங்கிறது. ஆனால் கேள்வி அதோட நிற்கல. கேள்வி எங்கே போயிருக்குன்னா, இல்லை நீங்கள் வந்து 2 நம்பருக்கு வச்சுருக்கீங்க, நான் 3 நம்பருக்கு இந்த இடத்துல நான் 30ன்னு ஒன்று வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல இஃப் நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2, இஃப் நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 3 அப்படின்னு நான் இஃப்க்குள்ள ஒரு இஃப் எழுதலாம். அப்படி எழுதலாம். இதுக்கு வந்து நெஸ்டட் இஃப்னு பேரு. அப்போ இதே மாதிரி ஒரு இஃப் பிளாக்குக்குள்ள இன்னொரு இஃப் பிளாக் வர்ற மாதிரி ஒரு ட்ரை பிளாக்குக்குள்ள இன்னொரு ட்ரை வருமா அப்படின்னு கேள்வி வந்துருக்கு. இப்போ நான் என்ன பதில் சொல்றது இதுக்கு? ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை எப்படி? இப்போ இந்த ப்ரோக்ராமே பண்ணுவோமே. இந்த இடத்துல நான் ட்ரை, சரியா, ட்ரை நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1 இப்படி கொடுத்துட்டோம். இப்போ ட்ரைக்குள்ள நம்பர் 1 கொடுத்துட்டோம். இப்போ நம்பர் 2 கொடுத்துட்டோம், இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 2. இந்த ரெண்டுலேயும் எக்ஸெப்ஷன் வரலாம். இந்த ரெண்டுலேயும் என்ன எக்ஸெப்ஷன் வரலாம்? இந்த ரெண்டுலேயும் வேல்யூ எரர் வரலாம். கரெக்டா? நீங்கள் வந்து வேறு டேட்டா டைப் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா பிரிண்ட் செக் டேட்டா டைப் செக் இஃப் நம்பர்ஸ் ஆர் கிவன், ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்றீங்க பை யூசர் நம்பர் தான் கொடுத்தாரான்னு பாருங்க அப்படின்னு இப்படி கொடுத்துக்கிட்றீங்க. இப்போ இந்த ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை எழுதலாமா? பிரிண்ட் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2. அதுக்கு ஒரு எக்ஸெப்ட் என்ன கொடுத்துருந்தோம்? 0 டிவிஷன் எரரா? இப்படியே எழுதலாமா? தப்பா? ப்ளீஸ் செக். இப்படி நான் கொடுக்கலாமா? ஒரு ட்ரை, அதுக்குள்ள ஒரு ட்ரை. ஏன்னா எனக்கு இந்த ட்ரைக்கு தனி எக்ஸெப்ட் தேவைப்படுது, இந்த ட்ரைக்கு தேவைப்படுது. இப்படி ஒருத்தர் கேட்டாருன்னா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பதில். நெஸ்டட் ட்ரை. அப்போ நான் இந்த ட்ரை எக்ஸெப்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபைனலி, அந்த ட்ரை எக்ஸெப்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபைனலி, அதெல்லாம் உங்கள் இஷ்டம், கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு ஃபைனலி கொடுத்துக்கலாமா? பிரிண்ட் இன்னர் ஃபைனலி
இந்த இடத்துல நான் தனியாக ஒரு ஃபைனலி கொடுத்துக்கலாமா? பிரிண்ட் அவுட்டர் ஃபைனலி இப்படிலாம் நான் கொடுத்துக்கலாமா அப்படின்னா தெரியல, கொடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எல்லாம் டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ். என்டர் நம்பர் 1 100, என்டர் நம்பர் 2 இன்னர் ட்ரை என்ன கொடுத்துருக்கோம்? இன்னர் ட்ரை அவுட்டர் ட்ரை வேல்யூ எரர். அப்போ வேல்யூ எரர் முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 அவுட்டர் ட்ரை அவுட்டர் ஃபைனலி தான் வந்திருக்கு. செக் இஃப் நம்பர்ஸ் ஆர் கிவன் பை யூசர். இந்த எக்ஸெப்ஷன் எனக்கு நேராக வந்துருச்சு. கரெக்டா? அடுத்து இந்த ஃபைனலி வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்து இன்னர் ஃபைனலி வர்றதான்னு பார்ப்போம். நம்பர் 0 டிவைடட் பை 0 டிவைடட் பை 0 எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேராக அந்த இன்னர் ஃபைனலி, அதுக்கப்புறம் அவுட்டர் ஃபைனலி. இது புரியுதா? இப்போ இதையும் ட்ரை பண்ணி பார்த்துறீங்களா? ட்ரை பிளாக்ல இஃப் ஆர் ஃபார் யூஸ் பண்ணலாமாவா? பண்ணலாம். இஃப், ஃபார், ஃபங்க்ஷன் காலிங் எல்லாமே ட்ரைக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ எல்ஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று தனியாக பார்க்க போகிறோம். இதுலேயே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்லேயே எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் சினாரியோஸ். இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பார்க்கும்போது நெட்லலாம் இப்போ வெப் ஸ்கிராப்பிங்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அதெல்லாம் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஹிண்ட் அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ அதுக்கான சின்ன ப்ரோக்ராம் எழுதுறேன். இப்போ இதில் சின்ன ப்ரோக்ராம் எப்படி இங்கே பாருங்க, எல்ஸ் பிளாக்கை யூஸ் பண்ணுறது. எல்ஸ் பிளாக்கை வந்து ட்ரை பிளாக்ல ட்ரை எக்ஸப்ட்ல வந்து எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுறது. இப்போ எல்ஸ் பிளாக் எப்படிங்க யூஸ் பண்ணலாம் இந்த காமிக்கிற மாதிரி சும்மா ட்ரை அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பிரிண்ட் ட்ரை பிளாக் அப்படின்னு கொடுத்தாச்சு. இது வந்து ட்ரை பிளாக். இங்கே ஒரு 2 நம்பர் வாங்குறோம். நான் சும்மா ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே 100 டிவைடட் பை 0ன்னு போட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இப்போ எனக்கு எக்ஸெப்ஷன் வரப்போகுது. கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துலயே எக்ஸெப்ட் கொடுத்துட்றேன். எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் தெரியல, அதனால நேரடியாக எக்ஸெப்ட்னு மட்டும் கொடுத்துட்றேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து எக்ஸெப்ஷன் அக்கர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமா நேரடியாக இப்படி ஃபைனலி கொடுக்கலாம். இது நமக்கு தெரியும். இப்படி ஃபைனலி கொடுத்து ஃபைனலி காட் பிரிண்டட் அப்படின்னு நேரடியாக கொடுக்கலாம். இது நம்மளோட வழக்கமான ரூட். இப்போ இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இப்படி அவுட்புட் வந்துடும். ட்ரை பிளாக், அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபைனலி நடந்திருக்கு. அப்போ 3மே ட்ரை பிளாக் ரன் ஆயிருக்கு, எக்ஸெப்ஷன் ரன் ஆயிருக்கு, ஃபைனலி ரன் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ பாருங்க இதுல என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ எக்ஸெப்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸெப்ட்டுக்கு அப்புறமா ஒரு எல்ஸ் பார்ட் சேர்க்க போறேன். பிரிண்ட் எல்ஸ். இப்போ எல்ஸ் பார்ட் எதுக்கு? எக்ஸெப்ஷனே நடக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் when no exception occurs. இப்போ நான் இந்த எல்ஸ் பார்ட் சேர்த்திருக்கேன். சரியா? எல்ஸ் பார்ட் ட்ரை எக்ஸெப்ட்ல எல்ஸ் பார்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் இந்த ஸ்கிரீன் இந்த அவுட்புட் பார்க்க போறேன். இப்போ எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு. கரெக்டா? 100 டிவைடட் பை 0ங்கிறதுனால எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு. இந்த லைன் நம்பர் 7ல இருக்கிற இது பிரிண்ட் ஆயிருக்கா? ஆகல. இப்போ நான் இந்த இடத்துல 100 டிவைடட் பை 50ன்னு கொடுத்துட்டேன். சரியா? இப்போ இதோட அவுட்புட் என்னங்கிறத பாருங்க. ட்ரை பிளாக் முதல்ல ரன் ஆயிருக்கா, அடுத்து 2.0 அவுட்புட் வந்திருக்கா, அது லைன் நம்பர் 3க்கான அவுட்புட். அடுத்து எக்ஸெப்ட்டுக்கு போல எல்ஸுக்கு போயிடுச்சு. எல்ஸ் பார்ட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் when no exception occurs. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஃபைனலி பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு எக்ஸெப்ஷன் நடந்தா என்ன நடக்கணும்? அது எக்ஸெப்ட்ல. எக்ஸெப்ஷனே நடக்கல, எக்ஸெப்ஷனே எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சு எக்ஸெப்ஷனே இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு நான் இந்த எல்ஸ் கொடுத்துக்கலாம். இது புரியுதா? இப்படி எல்ஸ் பார்ட் இது இந்த எல்ஸ் பார்ட் இப்படி எல்ஸ் கொடுக்கறது மற்ற லாங்குவேஜஸ்ல கிடையாது. இது எல்லாத்துலயும் ட்ரை எக்ஸெப்ட் ஃபைனலி தான் டைரக்டா போவாங்க. இப்படி கிடையாது. அப்ப எனக்கு எக்ஸெப்ஷனே நடக்கலைங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? எந்த எக்ஸெப்ஷனுமே நடக்கல அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னா இப்படி எல்ஸ் பார்ட் கொடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இப்பதான் ஒரு முக்கியமான ஏரியாக்குள்ள நம்ம போறோம். என்ன தெரியுமா? இப்ப இது வரைக்கும் பார்த்துருக்கிறதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்ஸ். ஏற்கனவே வந்து 0 டிவிஷன் எரர்னு ஒன்று இருக்கு, வேல்யூ எரர்னு ஒன்று இருக்கு, அரித்மெட்டிக் எரர்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
நான் என்னோட சொந்தமான கஸ்டமைஸ்டு எக்ஸெப்ஷன்ஸ், யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்ஸ், அதை நான் உருவாக்க முடியுமா? யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்ஸ். இப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்னா இப்போ 10 டிவைடட் பை 0ங்கிறதுனா கம்ப்யூட்டருக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 0வால டிவைட் பண்ண முடியாதுப்பா, எந்த நம்பரையுமே 0வால டிவைட் பண்ண முடியாது. அப்போ நீ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும், 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு கஸ்டமர் வரார், 1000 ரூபாய் பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்காரு, 2000 ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அவருக்கு இல்ல, இது வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு எக்ஸெப்ஷன் அவருக்கு த்ரோ பண்ணி, இப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார், நீங்க வந்து திரும்ப என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முடியுமா? இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி போய் வாங்கணும்னு நினைக்கிறாரு. 18 வயசு ஆனாதான் ஓட்டர் ஐடி உண்டு. இப்போ 18 வயசு ஆயிருச்சான்னு கேட்குறோம், இல்லைங்கிறாரு. அப்போ 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் வாங்கன்னு அவருக்கு மெசேஜ் சொல்லணும். இதெல்லாம் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம யூசர், இதுதான் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ். அப்படி பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அப்போ அதை நான் எப்படிங்க பண்றது? அதுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, நீங்க கிரியேட் பண்ற கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸெப்ஷன் ஹையரார்கி என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் ஹையரார்கி இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம்ல. அப்போ நான் கிரியேட் பண்ற கிளாஸ் இங்க பாருங்க, எக்ஸெப்ஷன் எரர் எல்லாமே எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸோட சப் கிளாஸஸ், அதாவது சைல்டு கிளாஸ். அப்போ நான் கிரியேட் பண்ற கிளாஸ், இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். என்னது கிளாஸ்? என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். பொதுவா எக்ஸெப்ஷன் கிளாஸஸ் எல்லாத்தையும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே எப்படி எழுதுவாங்கன்னா எக்ஸெப்ஷன் முடிச்சிருவாங்க அந்த கிளாஸ் நேமோட சேர்ந்து. அது நான் கிரியேட் பண்ற கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ். அப்போ இந்த கிளாஸ்ல நான் சும்மா மெசேஜ் ஏதாவது வச்சுக்கிறேன். சும்மா என்ன பண்றது தெரியுமா, ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், யாராவது ஒருத்தர் இந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன்ங்கிற ஆப்ஜெக்டை கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல மெசேஜ் என்னவோ அதை நான் வச்சுக்கிறேன். சரி, இதை கூட இப்போ சொல்லல, பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு இதை பாஸ். சரியா? இப்போ ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. நான் எந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் நான் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்னோட கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸா இருக்கணும். இது கட்டாயம். என்னோட கிளாஸ் நேம் எக்ஸெப்ஷன் முடியணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, ஆனா அது வந்து ஒரு கன்வென்ஷன், அதுதான் நடைமுறை. எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஈஸியா புரியறதுக்காக நம்மளும் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ பேலன்ஸ் ஒருத்தர் 1000 ரூபாய் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட போய் எவ்வளவு வித்ட்ரா மணி என்ன அப்படின்னு அமௌண்ட் என்னங்கிறத வாங்க போறேன். அமௌண்ட் ஈக்குவல்ஸ் டு இன்புட். சரியா? என்டர் அமௌண்ட் டு வித்ட்ரா அப்படின்னு இங்கே கொடுக்க போறேன். அமௌண்ட் டு வித்ட்ரா அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு. இந்த அமௌண்ட்டை வாங்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம், இஃப் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் பேலன்ஸ் அப்படி இருந்ததுன்னா எனக்கு ஏன்னா இது வந்து பைத்தானுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ இந்த இடத்துல நான் தான் சொல்லணும் பைத்தான் கிட்ட, இந்த இடத்துல இப்போ மெசேஜ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை மெசேஜே கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு. என்ன தெரியுமா, அதாவது நம்ம போய் வழக்கமா என்ன நடக்கும், பைத்தான் விர்ச்சுவல் மிஷின், நான் உங்ககிட்ட ஸ்டாக் காமிச்சேன்ல, இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. எதை? இந்த லைனை. நீங்க ஒரு நம்பர், நீங்க ஒரு வேல்யூ போய் வாங்குறீங்க, அந்த வேல்யூவை நீங்க முதல்ல அதை பூலியனா கன்வெர்ட் பண்றீங்க, அதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றீங்க, அதை இன்ட்டா மாத்துறீங்க, அந்த இன்புட்டை யூசர்ட்ட இருந்து வாங்குறீங்க. இப்படி உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? இதுல உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இன்புட் நடக்குங்க, அப்புறமா அது இன்ட்டா மாறுங்க, அப்புறமா அது ஃப்ளோட்டா மாறும், அப்புறமா தான் அது பூலியனா மாறும். நீங்க முதல்ல பூலியன்னு டைப் பண்ணியிருந்தா கூட அது கடைசியா தாங்க நடக்கும். இதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதை தான் ஸ்டாக்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஸ்டாக்ல தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, நீங்க 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா வேல்யூ எரர்னு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இப்போ தான் பேசினா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா ஸ்டாக் வந்து அப்படியே நின்றும், மேல இருக்கிற எதுவும் நடக்காது. அப்போ இது ஏற்கனவே பைத்தான் விர்ச்சுவல் மிஷினுக்கு தெரியும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பைத்தான் விர்ச்சுவல் மிஷினுக்கு தெரியும். பிரச்சனை கிடையாது வேல்யூ எரர் கொடுக்கணுங்கிறது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ அமௌண்ட் கிரேட்டர் தேன் பேலன்ஸ், நான் வித்ட்ரா பண்ண போற அமௌண்ட் பேலன்ஸை விட கூட இருந்தா இந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும்னு பைத்தானுக்கு எப்படி தெரியும்? பைத்தானுக்கு தெரியாது. அப்போ நான் தான் சொல்லணும், பைத்தான் இந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ அதுக்கு ரைஸ்
அப்படின்னு ஒரு கீவேர்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ரைஸ் என்ன ரைஸ் பண்ண போறோம்? ரைஸ் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன். இதானே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன காமிச்சாங்க? எரர்னு காமிச்சாங்க. நம்ம எக்ஸெப்ஷன் பேர் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படியே ஒரு ஆப்ஜெக்ட். இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்ப நம்ம ட்ரை பார்த்துட்டோம், எக்ஸெப்ட் பார்த்துட்டோம், ஃபைனலி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரைஸ். எப்படி நானா யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் கொடுக்குறது. இப்போ அடுத்து இதுல என்கிட்ட ஒருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, ஆனா நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் இப்போ 0 டிவிஷன் எரர்னு அவுட்புட் வந்துச்சு. இப்போ நான் இதுலயே காமிக்கிறேனே. இப்போ பிரிண்ட் நம்பர் சும்மா 10/0 அப்படின்னு காமிக்கிறேன். இந்த அவுட்புட்டை பாருங்களேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த சந்தேகம் கேட்கிறாரு. கரெக்டுங்க, நீங்க இந்த கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆனா இங்க டிவிஷன் பை 0 அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுல. இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கொடுக்கணும்னா நான் என்ன பண்றது? இப்போ நான் 10/1 அப்படின்னு இங்க டபுள் கோட்ஸ்ல 1 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணி இதை கம்பைல் பண்றேன். இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வருதுல்ல, டைப் எரர்னு வந்துருச்சு, அன்சப்போர்ட்டட் ஆப்பரன்ஸ் ஃபார் டிவிஷன் இன்ட் ஸ்ட்ரிங் இப்படிலாம் வருது இல்ல. இது மாதிரி நீங்களும் மெசேஜ் கொடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாருன்னா பண்ண முடியும். எப்படி? இங்க பாருங்க. இப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்க்கு பிராக்கெட்லயே அதை பேசுறதுக்கு முன்னாடி இது என்னது, இப்போ நான் அதை பேச போறேன் அதுக்கு பிராக்கெட்ல கொடுக்குறத. ஆனா அதை பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்து ஒரு பிராக்கெட் போட்டா என்ன அர்த்தம்? லைன் நம்பர் 10ல இப்போ நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கிளாஸ் நேம் எழுதி அந்த கிளாஸ் நேம் பைத்தான்ல, இது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ரிலேட்டடான கேள்வி இல்லை. பைத்தான்ல ஒரு கிளாஸ் நேம் எழுதி நார்மலான ஒரு பிராக்கெட் கொடுத்தா என்ன அர்த்தம்? அதான் கேள்வி. சொல்றீங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட்ஸ் சூப்பர், கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிட்டீங்களே, சூப்பர். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க, சூப்பர். அப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அர்த்தமா? சரி, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அர்த்தம். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே என்ன நடக்கும்? இதுதான் அடுத்த கேள்வி. நீங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றீங்க. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? கன்ஸ்ட்ரக்டர் will be called init. இளங்கோவன், செலின், தேன்மொழி, சூப்பர். அப்போ இந்த இடத்துல எல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இன்னும் 2-3 பேர் டக்குன்னு சொல்ல முடியாம இருந்திருப்பீங்க. கரெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அவ்வளவுதாங்க, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்னா நான் கன்ஸ்ட்ரக்டர் எங்க கால் ஆகும்? இந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் எங்க இருக்கோ அங்க கால் ஆகும். அப்போ நான் இங்க டெஃபினிஷன் _ init _ இப்படி கொடுத்துக்கலாமா? இப்படி கொடுத்துட்டு செல்ஃப் அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்டு இங்க நான் ஏதாவது கொடுத்துக்கலாமா? இங்க பிரிண்ட் செக் யுவர் பேலன்ஸ் இப்படி ஏதாவது மெசேஜ் கொடுத்துக்கலாமா? இப்போ என்ன நடக்குது? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணான்னு பார்ப்போமா? யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. என்டர் அமௌண்ட் 2000 ரூபாய் கொடுக்குறேன். செக் யுவர் பேலன்ஸ். என்ன நடந்திருக்கு? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் த்ரோவேக். அதனால ப்ரோக்ராம் அதோட நின்றுச்சு. எப்படி இந்த செக் யுவர் பேலன்ஸ் வந்தது? ஏன்னா நீங்க இங்க ரைஸ் பண்ணின உடனேயே அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. நீங்க இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை கூப்பிட்ட உடனே அந்த கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இதே வழக்கமா இப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கங்கிறத சொல்றேன். இங்கேயே மெசேஜ் கொடுப்பாங்க. இப்போ நான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக செக் யுவர் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன்ல, வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே அந்த மெசேஜை கொடுத்துருவாங்க. அப்போ இங்கேயே அந்த மெசேஜை கொடுத்துட்டா உங்களோட கன்ஸ்ட்ரக்டர் இந்த மெசேஜை ஹேண்டில் பண்ணணும். கரெக்டா? செல்ஃபுக்கு பக்கத்துல இங்க நீங்க மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். நான் சும்மா இந்த இடத்துல செல்ஃப் டாட் அப்படின்னு கொடுத்து நீங்க ஏதோ msg = மெசேஜ் இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தா இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமே. என்டர் பேலன்ஸ், என்டர் அமௌண்ட் வித்ட்ராவா? வித்ட்ரா 2000 ரூபாய். இங்கேயே மெசேஜ் வந்துருச்சா? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷனுக்கு அப்புறமா இந்த மெசேஜ் தானே நமக்கு வேணும், செக் யுவர் பேலன்ஸ் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. அப்போ நான் இந்த எக்ஸெப்ஷனை இப்போ அடுத்த கேள்வி இதுல கேட்கலாம்.
இப்போ நீங்க யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டீங்க. இதை நான் எக்ஸெப்ட்ல கொடுக்கலாமா? இப்போ முன்னாடி நான் வந்து எக்ஸெப்ட்னு கொடுத்து வேல்யூ எரர், அரித்மெட்டிக் எரர்லாம் கொடுத்தனே, அதே மாதிரி நான் இப்போ இந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் நான் இங்கே கொடுக்கலாமா? கொடுங்க, கொடுத்து பார்ப்போம். பிரிண்ட் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் ஏதாவது கொடுத்துருப்போமா? ஐ எம் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்போமா? இப்படி கொடுத்து வச்சுருவோம். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். இன்சஃபிஷியன்ட். ஓ, என்ன தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ட்ரையே கொடுக்காம எக்ஸெப்ட் கொடுத்துட்டேன் பாருங்க, அவசரப்பட்டு. தப்பு தானே? அப்போ நான் முதல்ல ட்ரை கொடுக்கணும்ல, இங்கே ட்ரை கொடுக்குறேன். ட்ரை அதில் வேல்யூலாம் வாங்கிட்டு அப்படி இருந்துச்சுன்னா இதானே கரெக்டு? எக்ஸப்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் இப்படி கொடுப்போம். இப்போ இங்கே இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆக போகுது. அப்படி ரைஸ் ஆனால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோமா? இப்போ முன்னாடி ரைஸ் ஆகி நமக்கு திட்டுற மாதிரி பெரிய மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். என்டர் அமௌண்ட் 2000 ரூபாய் கொடுத்தாச்சு. ஐ எம் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஏரியா. மெசேஜ் நீட்டாக வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இதுதான் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ். கஸ்டமைஸ்ட் எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது? அப்போ கஸ்டமைஸ்ட் எக்ஸெப்ஷன் பண்ணுறதுக்கான கீவேர்டு ரைஸ். நீங்களே இதை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். செல்ஃப் டாட் மெசேஜ்ன்றது வந்து டிஃபால்ட்டா கொடுக்கணுமா சார்? செல்ஃப்ங்கிறது இது தானே, இது நம்ம டிஃபால்ட் எல்லாம் இல்ல. மெசேஜ் இல்ல செலினோ அது கேட்டிருக்காரு. ஏன்னா நம்ம பிரிண்டே கொடுக்காம வந்து அது செக்யூர் பேலன்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகல சார். அதுக்காக கேட்டேன் சார். செக்யூர் பேலன்ஸ் வந்து இது ரைஸ் ஆகும்போது பிராக்கெட்ல என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். அதை நம்ம அந்த கிளாஸ் ஃபுல்லா அதை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அவ்வளவுதான். பொதுவாக இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த மெசேஜை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக இதில் வச்சு காமிக்கிறேன். ஓகே சார். சரியா? எனக்கு ஒரு சந்தேகம். லைன் நம்பர் 12ல வந்து அந்த லைன் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான அதுன்னு சொன்னீங்க. நம்ம யூஸ்வலா ஒரு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் பொழுது அதை என்ன பண்ணுவோம்னா அந்த கிளாஸ் கூட அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸ் கூட ஈக்குவேட் பண்ணுவோம். ஆனா இதுல ஆப்ஜெக்ட் பேரு எது? இதுல நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. வழக்கமா நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்னா, இப்போ நான் வந்து டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன்னா டெஸ்ட்ங்கிறதுக்கு இப்படி டெஸ்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி முன்னாடி நான் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவேன். ஏதோ டீன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்படிதான் நம்ம வழக்கமா வச்சுட்டு இருப்போம். இப்போ இதுதான் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இதுதான் ஆப்ஜெக்ட். இது நீங்க ஆப்ஜெக்ட்டுக்கு வச்சுக்கிற ரெஃபரன்ஸ் நேம். கரெக்டா? ஆமா. ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் இல்லாம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணலாம். பைத்தான்ல மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணலாம். அதுக்கு அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னு பேர். இப்போ அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்னா, அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னா எனக்கு பேர் தெரியாதுன்னு அர்த்தம். இப்போ பேர் எனக்கு ஒரே ஒரு தடவை தான் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் ஆக போகுது. நிறைய தடவை யூஸ் ஆகுதுன்னா அதுக்கு நான் ஒரு பேர் வச்சு அந்த பேரை வச்சு நான் கால் பண்ணுவேன். எனக்கு ஒரே ஒரு தடவை தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் இப்படி கொடுத்துக்கிட்டேன். இல்லை எனக்கு இது இன்னும் புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நான் சும்மா ஐபிஇ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ரைஸ் ஐபிஇன்னு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஈஸியா புரியணும் அப்படின்னா இப்படி கொடுத்தா தப்பு கிடையாது. இதுதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க வச்சுக்கிற அந்த மெமரியை பாயிண்ட் பண்ற ஒரு நேம், அதை நீங்க இங்கே கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் அது லைன் நம்பர் 12 பழைய மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை கிளாஸை கால் பண்றதா கூட வச்சுக்கலாமா? ஆமா, இது நீங்க ஒரு கிளாஸோட மெமரியை தான் போய் டச் பண்றீங்க. அதனால தான் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது உடனே. ஆக்சுவலா நான் என்ன பதில் சொல்ல நினைச்சேன்னா கிளாஸ் கால் பண்றீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வந்து 2 பேர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படிங்கிற பதில் சொன்னாங்க. சோ அப்ப அது எனக்கு புரியல, அதனால தான் கேட்டேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே. இப்போ இவர் செலின் கேட்டிருக்கிறதுலாம் என்ன கேட்டாலும் சரி அதை கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ செலினும் ஸ்டீஃபனும் செல்ஃப் டாட் மெசேஜ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணா என்ன ஆகும்? கமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பழையபடி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? இந்த எக்ஸெப்ஷன் ட்ரை எக்ஸெப்ட் இல்லாம பின்னாடி நீங்க ட்ரை எக்ஸெப்டோட இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி செலின் கேட்ட கேள்விக்கு இப்படி ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குது? நான் இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்தா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துருவோம்.
இன்டென்டேஷன் எரரா? இன்டென்டேஷன் எரர். ஓகே, இங்கே பாஸ் கொடுத்துக்கிறேன். சரியா? ஏன்னா எதுவுமே கொடுக்கலன்னா எப்பவுமே நீங்கள் பாஸ் கொடுக்கணும். அதுக்காக நான் இங்கே பாஸ் கொடுத்துக்கிறேன். பின்னாடி இது பண்ணிக்கலாங்கிறதுக்காக. என்டர் அமௌண்ட் 2000. இது புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் அந்த செல்ஃப் டாட் மெசேஜ் ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி தானே கேட்டீங்க. அது கட்டாயம் கிடையாது. நான் அந்த செல்ஃப் டாட் மெசேஜ் கொடுத்தது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்காக நான் கொடுத்து பார்த்தனே தவிர அப்படி கொடுக்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. நல்ல கேள்வி செலின் ஸ்டீஃபன். இது புரியுதா? அப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்துடுறீங்களா? இதோட நம்மளோட எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் முடிந்தது. அவ்வளோதான். ஆல்ரெடி சிஸ்டம் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குல்ல சார், இந்த கீ வேல்யூ அதெல்லாம் பார்த்தோம், வேல்யூ இருக்காது அந்த மாதிரி. ஆமாம், அது மேலேயே நம்ம யூசர் இது ஓவர் ரைட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணலாம். பொதுவாக பண்ண மாட்டாங்க. அதே நேமில் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி தானே? நம்ம அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அதெல்லாம் பண்ணாங்கட்டி அதில் ஏதாவது எக்ஸெப்ஷன் அந்த மாதிரி பண்ணலாம். அதே கிளாஸ் நேம் வச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வேறு வேறு மாடியூலில் தான் இந்த கிளாஸ் நேம்ஸ் வைப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நான் வேல்யூ எரர்னு நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கலாமாங்கிறது தான் கேள்வி. கரெக்டா? இல்லை சார், இப்போ 10/0 போட்டோன்னா அது யூசர் அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஒரு எரர் காட்டுச்சு இல்லை? ஆமாம். ஓ ஆமாம், அதுக்கா? நல்ல கேள்வி. அதுக்கு நீங்கள் ரைஸ் கொடுத்துடலாம்ல. அதான் சார் பாசிபிள்னு கேட்டேன். அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பாசிபிலிட்டி இல்லை. 10/0 கொடுத்தோடனே ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். ஆமாம், ஆல்ரெடி இருக்கிறத ஹேண்டில் அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸப்ட் பிளாக்கை மட்டும் எழுதுனா போதும். கரெக்டா? அதுக்கு நீங்கள் திரும்பவும் ஏன் உட்காந்து ஒரு லாஜிக் என்ன எழுத போகிறீங்க? அதுக்கு நீங்கள் எக்ஸப்ட் பிளாக் எழுதுனா போதும். இல்லாததுக்கு நீங்கள் உங்களோட ஓன் இதை எழுதிக்கலாம். அதில் மீனிங்ஃபுல்லாக வராதுல்ல. கொஸ்டின் வேலிடான கொஸ்டின், ஆனால் நம்ம அதில் மீனிங்ஃபுல்லாக எப்படி சொல்கிறேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது அது நமக்கு. சரிதானே? அவ்வளோதாங்க. ஒரு பெரிய டாபிக், ரொம்ப நல்ல டாபிக். இதை முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் பார்க்கும்போது தான் பைத்தான் இவ்வளோ ஈஸியா ஐயோ அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஒன்றுமே கிடையாது. ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் ஒன்று வச்சுருப்பாங்க, வாசிக்கணும்னா ரீடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எழுதணும்னா ரைட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைல்னால் நமக்கு தெரியும். ஃபைல் ஹேண்ட்லிங்னு எதை சொல்கிறோன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிடிஎஃப் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இமேஜ் ஃபைல், ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல், இதெல்லாம் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது? சரியா? அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, டெக்ஸ்ட் ஃபைல் பிடிஎஃப் ஃபைலை ரீட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், இமேஜ் ஃபைலை ரீட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். என்ன வேறு மாதிரி இருக்கும்? ஏன்னா இங்கெல்லாம் ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணிடலாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை. இமேஜில் எங்கே இருக்கும் கேரக்டருங்கிறது ஆல்ஃபபெட் எழுத்து சொல்கிறேன். இமேஜில் எந்த கேரக்டரும் இருக்காதுல்ல. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிட்டாக ஒவ்வொரு பைட்டாக டேட்டாவை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ரீம் ஆகும். ஆடியோ வீடியோ இதெல்லாம் ஸ்ட்ரீம் ஆகி உங்களுக்கு வரும். அவ்வளோதான். அப்போ நான் இதில் என்னங்க தெரிஞ்சுக்கணும்? ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஃபைல் ஹேண்ட்லிங்கில் அவ்வளோ ஈஸி. 2 விஷயம்தான். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் நேரடியாக டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. இமேஜ் ஆடியோ வீடியோ இதெல்லாம் பைனரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வர்றது பைனரி டேட்டாவா பிட்டாக வர்றதுனால இதை பைனரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒரு சைடு டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், இன்னொரு சைடு பைனரி ஃபைல்ஸ். சரி, அப்போ ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாம்னா நான் எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது? இப்போ நான் சும்மா ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு போகிறேன். டாக்குமெண்ட்ஸ், இங்கே ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கா? டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம ஃபோல்டருக்கே போயிடுவோமா? இங்கே வந்து இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். 111.txt ஒரு ஃபைல் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, இந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ எந்த டேட்டாவுமே இல்லை. 111.txtங்கிறது இது என்னோட டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. சரியா? எங்கே இருக்குது? இதோ இருக்குது 111.txt. இந்த ஃபைலை நான் எப்படி இந்த ஃபைலில் போய் நான் எப்படி கண்டென்ட் எழுதுறது? அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். F = ஓப்பன். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்?
ஓப்பன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஓப்பன்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுதான் என்னோட ஃபைல் நேம் triple1.txt. இதுதான் என்னோட ஃபைல் நேம். அவ்வளோதாங்க. ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா, இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா அவ்வளோதான்னா இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளோதானா மொத்தமே அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னன்னா, இதுக்கு பக்கத்தில் ஃபைலை வந்து என்ன மாதிரி மோடில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ மோடுனா பொதுவாக என்ன மாதிரி வகை, என்னென்ன மாதிரிலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறுமனே ரீடுன்னு கொடுக்கலாம். ஃபைலில் நான் இல்லை ஃபைலை ரீட் பண்ணல, நான் போய் எழுத போகிறேன், இந்த ஃபைலில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நான் போய் பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட்டுன்னு கொடுக்கலாம். ஏற்கனவே அந்த ஃபைலில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது, நான் கொஞ்சம் போய் சேர்க்க போகிறேன் அப்படின்னா அப்பண்ட், அதுக்கு வந்து ஏன்னு கொடுக்கலாம். அப்போ ரீட், ரைட், அப்பண்ட். இதே மாதிரி ஆர் ப்ளஸ் இருக்குது, ரீட் அண்ட் ரைட் டேட்டா அப்படிங்கிறத ஆர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி டபிள்யூ ப்ளஸ் இருக்குது, ரைட்டிங் அண்ட் ரீடிங் டேட்டா, இது டபிள்யூ ப்ளஸ். இதே மாதிரி ஏ ப்ளஸ், அப்பண்டிங் ஏ ப்ளஸ் இருக்கு. சரியா? இதோட சேர்ந்து அப்போ மொத்தம் எத்தனை கேட்டகரி ஆச்சு? 6 ஆச்சா? இதோட சேர்ந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ எக்ஸ் மட்டும் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே அந்த ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணும். நீங்கள் அதெல்லாம் நம்ம இந்த எக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பார்ப்போம். இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த இந்த எழுத்தை அந்த இடத்துல, இந்த மோடுன்னு நான் சொல்கிறேன்ல, இந்த இடத்துல நீங்கள் ஆர்னு கொடுக்கணும், டபிள்யூன்னு கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு ஃபைலாக ஓப்பன் பண்ணி அதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து triple1.txt. இப்போ நான் இதை வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணால் என்ன அர்த்தம்னா, நான் ரைட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அப்போ ரைட் பண்ண போகிறேன்னா நான் ரீட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன விஷயம்தான். இந்த எஃப்னு கூட, இந்த எஃப்ங்கிறத நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா எஃப்னு பேர் வச்சுருக்கேன் ஃபைல் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஃபைல்லே பேர் வச்சாலும் தப்பு கிடையாது. நான் ஓப்பன்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் கிட்ட ஒரு பக்கம் என்னோட ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்துடணும், இன்னொரு பக்கம் அந்த ஃபைலுக்கான மோடு என்னங்கிறத கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்த லொக்கேஷனில் ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்களேன், இந்த ஃபைலோட நேம் என்னன்னு எனக்கு வேணும்னு வைங்களேன், file.name. அவ்வளோதான். இந்த ஃபைலை என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரைட் மோட்லையா, ரீட் மோட்லையா, அப்பன் மோட்லையா அப்படின்னா file.mode. அவ்வளோதான். இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா? ஏன்னா நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான ரைட்ஸ் இருக்கா? முதல்ல இது ரெண்டையும் பார்த்துருவோம். இது ரெண்டோட அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு இவ்வளோதானா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைலில் இதான் என்னோட ஃபைல் நேம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து என்னோட ஃபைல் நேம். கரெக்டா? லைன் நம்பர் 6க்கான அவுட்புட், லைன் நம்பர் 7க்கான அவுட்புட் தான் file.mode. நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுற எனக்கு ரீட் ஆப்ஷன் உண்டா அப்படின்னா அதை நான் பார்த்துடலாம். எப்படி? இதான் என்னோட ஆப்ஜெக்ட் நேம் file.readable. ரீடபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா ரீடபிளா இல்லையாங்கிறது சொல்லிடும். ரைட்டபிள், அப்போ ரீடபிள் மாதிரியே ரைட்டபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா ரைட்டபிளா இல்லையாங்கிறத சொல்லிடும். ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கா, ஓப்பனில் இருக்கா? இப்போ நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணலை. கரெக்டாக? இந்த triple1.txtங்கிற ஃபைலை இங்கே இருக்குது, இதை ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைல் ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணுமா? file.closed. அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, இது வந்து ரீடபிலிட்டி. சும்மா இந்த இடத்துல இப்படி எழுதி வைக்கிறேன் நமக்கு புரியணுங்கிறதுக்காக. ரீடபிலிட்டி, ரைட்டபிலிட்டி, இந்த இடத்துல ஃபைல் ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்ட் இப்படி கொடுத்து வைக்கிறேன். இந்த அவுட்புட் புரியுதா உங்களுக்கு? லைன் நம்பர் 6, 7, 8, 9, 10 அதுக்கான அவுட்புட். ரீடபிலிட்டி ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால ரைட்டபிலிட்டி ட்ரூ. ஃபைல் ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா நான் ஓப்பன் பண்ணலன்னு அர்த்தம். கரெக்டாக? ஃபைல் க்ளோஸ் தான், எதுவும் நான் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஃபைலை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஃபைலை எடுத்து வச்சிருக்கேன்ல, இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் இருந்தால், க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்? file.close. அவ்வளோதான். அப்போ அதுக்கப்புறம் நான் போய் ஃபைலை க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கா, அவ்வளோதான். இப்போ மேலே ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால file.closed வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குது இந்த இடத்துல. கரெக்டா? இந்த இடத்துல ரெண்டாவது தடவை file.closed என்ன கொடுக்குது அப்படின்னு இப்போ போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்களேன். ஏன்னா இப்போ நான் file.closedன்னு கொடுத்தேன்.
இந்த அவுட்புட்டில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா டக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணிடுறீங்களா? லொக்கேஷன், உங்களுக்கான லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் இருக்கிற லொக்கேஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்து இதை டக்குன்னு ட்ரை பண்ணிடுங்களேன். ஃபைல் நேம் கொடுக்கும்போது இந்த ஸ்லாஷ் கொடுங்களேன். இப்போ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்களேன். இப்போ யூஸ்வலாக பேக்வேர்ட் ஸ்லாஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறது பாருங்கள். அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்லாஷ் கொடுங்க. டபுள் பேக்வேர்ட் ஸ்லாஷ் இல்லை சிங்கிள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்க. நம்ம ஏதாச்சும் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணால் பிடிஎஃப் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் கொடுக்கணும். அந்த யூனிகோட் எஸ்கேப் கோட் கொடுக்குறவங்க எல்லாம் இந்த ஸ்லாஷ் என்னங்கிறத பாருங்க. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, என்ன ஃபைல், அது என்ன உங்களோட ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க, அதை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இளங்கோவனே இதில் டபுள் ஸ்லாஷ் கொடுங்க. எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்லாஷ். நீங்கள் கடைசியாக மட்டும் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்லாஷ் கொடுங்க. சி டிரைவ் யூசர்ஸ்லேருந்து. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் ஃபார்வர்ட் ஸ்லாஷாக மாற்றிடுங்க. மற்றவங்களுக்குலாம் புரியுதா? யார்கிட்டலாம் கேட்கல. சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு ஒர்க் பண்ணாங்க எல்லா இடமே சிங்கிள். அந்த இடத்துல தான் இந்த சிங்கிள் ஸ்லாஷ் வந்து சில இடத்துல இந்த ஸ்லாஷ் யூ ஸ்லாஷ் என் இதுக்கெல்லாம் வேற மீனிங் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒர்க் ஆகாது. ப்ராப்பராக சில டைம் ஒர்க் ஆகாது. ஓகே சார். இதில் ஃபைலும் கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபைலே கிரியேட் பண்ணணும்னா எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் அந்த இடத்துல ரீட் ரைட்டுக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 பேர் சொல்கிறீங்களா? முடிச்சிட்டிங்கன்னா நம்ம போகலாம். இப்போ ஃபைல் ஓப்பன் கொடுக்கும் பொழுது செப்பரேட்டா ஒரு விண்டோல வந்து அந்த எந்த ஃபைல் ஓப்பன் பண்றோமோ அது ஓப்பன் ஆகாதா? ஆகாது. நீங்கள் ஃபைலை பைத்தான் மூலமாக ஓப்பன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் எப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணுறீங்க அது மாதிரியும் இதில் பைத்தான் மூலமாக ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே அப்பர் கேஸ்ல கொடுக்கணுமா ரைட் அப் முன்னாடி? இல்லை நீங்கள் ஸ்மால்லையும் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைலில் போய் ரைட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஒரு 111.txt ஃபைலே ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் போய் ரைட் பண்ண போகிறேன். என்ன இந்த ரைட்டுங்கிறது இல்லைன்னா அடுத்தடுத்த லைனுக்கு நீங்கள் இந்த ஸ்லாஷ் என்ன இப்படி கொடுக்கணும். அடுத்தடுத்த லைன் போகணும்னா இப்போ நான் fw.write fw. இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்படி கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் என் இப்படி கொடுக்கணும். மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், கண்டிப்பாக மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அதை நோட்பேடில் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது, அதை எம்எஸ் வேர்டில் ஓப்பன் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலை பைத்தான் மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் முன்னாடி அது விசிபிளாக இல்லை, அதுக்காக தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி இந்த கோடெல்லாம் அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க. அதனால் மறந்துடாமல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். சார் file.write தானே, f.write எப்படி? ஃபைல் எஃப்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஃபைல்னு வச்சுருந்தேன், அப்புறம் எஃப்னு மாற்றினேன், அதை மாற்றாம விட்டுட்டேன். நல்ல அப்சர்வேஷன், ரொம்ப நன்றி. இப்போ நான் பைத்தான் 3 module 1.py கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த ஃபைலை போய் பார்க்க போகிறேன். 111.txt அப்படிங்கிறத நான் போய் பார்க்க போகிறேன். 111.txt போய் பார்த்தேன்னா இப்போ நான் கொடுத்தது வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஃபைல் ரைட்டிங். இதில் என்ன, இதில் ஒரு ஒரு ட்ரெயினராக நான் என்ன சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்கு? ஒன்றுமே கிடையாது. கரெக்டா? ட்ரை பண்ணுறீங்களா? நம்ம இதை அண்டு பண்ண முடியுமா இப்போ நம்ம எழுதுனதுக்கப்புறம்? இப்போ ரைட்டு நீங்கள் திரும்ப போய் வேற ஒன்று எழுதுனீங்கன்னா அண்டு தான். இப்போ நான் முத்துராமலிங்கம் தமிழ்நாடுன்னு எழுதியிருக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பேர் இந்த இடத்துல எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள்
அதுக்கு மேலே ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்ப இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்கனாலே ஓவர் ரைட் தான் ஆகுது. எனக்கு ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படின்னா தான் அப்பண்டு கொடுக்கணும். அப்போ எனக்கு ஓவர் ரைட் ஆகக்கூடாது, இப்போ நான் இந்த இடத்துல ஓவர் ரைட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் இங்கே அப்பண்டு ஏன்னு கொடுக்கலாம். அடுத்து அது பார்ப்போம், எப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இந்த டேட்டாவை கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்னா தனித்தனியாக இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், இப்படி ஸ்ட்ரிங்காக இதில் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம வந்து ஃபைல்லலாம் ரீட் பண்ணும்போது நமக்கு நிறைய டேட்டா வந்து லிஸ்ட்டாக கிடைக்கும். அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது? அப்போ நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதை நான் இது உள்ள இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நான் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிடுறேன். லிஸ்ட் எல்எல்னு வச்சுக்கலாமா? எல்எல் ஈக்குவல்ஸ் டு இப்போ இதில் பவித்ரா, இப்படி நேம்ஸ் ஐஸ்வர்யா, சாமுவேல், இப்படி நேம்ஸ்லாம் வச்சுக்கிடுறேன். தாஸ், இப்படி ஒரு 4 பேர் பேர் வச்சுக்கிடுறேன். இவங்க 4 பேர் பேரையும் நான் போய் இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். எஃப் டாட் ரைட்டுக்கு பதிலாக ரைட் லைன்ஸ், அவ்வளோதான். எஃப் டாட் ரைட் லைன்ஸ் ஆஃப் எல்எல், அவ்வளோதாங்க. இந்த லிஸ்ட்டு அதில் போய் உட்காந்துரும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு அதே $1.1.txt நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னங்க பவித்ரா, ஐஸ்வர்யா, சாம்வேல், தாஸ்ங்கிறதுலாம் இப்படி ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஆமாம், ஒவ்வொன்றையாக எடுத்து ஸ்பேஸே கொடுக்காது. அப்படிலாம் ஸ்பேஸ் வேணும் இல்லை அடுத்தடுத்த லைன் வேணும்னா இப்படி /n நம்ம கொடுத்துக்கணும். பொதுவாக இந்த மாதிரி கொடுத்து வைக்கணும். அப்போ அடுத்தடுத்த லைனுக்கு கர்சர் போகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா பழைய கண்டென்ட் போயிடும். ஏன்னா ரைட் மோடில் தான் இருக்குது. பழைய கண்டென்ட் போயிடும். பழைய கண்டென்ட் போயிட்டு ரீலோட் கொடுத்தோம்னா இப்படி எனக்கு வந்து புரியுதா? இதுதான் ரைட்டுக்கும் ரைட் லைன்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். அப்போ நான் ஒரு ஃபைலை போய் எனக்கு இப்போ ரைட் பண்ண தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் ரீட் பண்ண முடியுமா? என்ன பெரிய கஷ்டமாக இருக்க போகுது? ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு ரைட்டுன்னு ஒன்று இருந்தால் ரீட் பண்ணுறதுக்கு ரீடுன்னு ஒன்று இருக்க போகுது. இங்கே ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். 1.txt என்ன இருக்குது? இது ஒரு நல்ல ஃபைல். ஓகே, நான் இந்த 1.txt ஓப்பன் பண்ணுறேன். இது 1.txtனே இல்லையே. சரி, நம்மளே ஒரு txt ஃபைலை ரெடி பண்ணுவோமா? ஏதாவது txt ஃபைல் ஹோம் test.txt இங்கே ஒன்று இருக்குது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒன்று கொடுத்து வைக்க போகிறேன். test.txt அப்படிங்கிறதுல ஏற்கனவே ஏதாவது ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறேன்னு வைங்களேன். இந்த இடத்துல லேர்னிங் பைத்தான் இஸ் மை ரெகுலர் டாஸ்க் நவடேஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ஃபைலை தான் நான் ரீட் பண்ண போகிறேன். test.txt என்ன இருக்குது? ஹோம் முத்துல இருக்குது test.txtங்கிறது. இந்த ஃபைலை போய் நான் ரீட் பண்ண போகிறேன். /test.txt ரீட் பண்ணணும்னா நான் ரீட் மோடுக்கு மாறிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரீடர், அதனால் ரீட் மோடுக்கு மாறிட்டோம். அப்போ ரீட் பண்ணணும்னா எஃப் டாட் ரைட்டுக்கு பதிலாக எஃப் டாட் ரீட், அவ்வளோதாங்க. அப்போ எஃப் டாட் ரீடு கொடுத்தேன்னா அது ரீடாகி எங்கேயாவது வந்து உட்காரும்ல ஃபைலோட கண்டென்ட் எல்லாம். அப்போ நான் கண்டென்ட் ஈக்குவல்ஸ் டு என்ன வேணாலும் கண்டென்ட் டேட்டா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எஃப் டாட் ரீட், அவ்வளோதான். இந்த கண்டென்ட்டை நான் பிரிண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இந்த கண்டென்ட் என்ன டைப்புன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். லேர்னிங் பைத்தான் இஸ் மை ரெகுலர் டாஸ்க் நவடேஸ், அவ்வளோதான். இதில் ரீடில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த ரீடில் இப்படி காமிக்கிறேன். இப்போ நான் ரீட் ஆஃப் சும்மா 5 லேர்னிங்னா எத்தனை எழுத்து வருது? லேர்னிங் ஒரு 7 8 வருது. 10 கொடுத்து வைக்கலான்னு பார்க்குறேன்னு. இப்போ இதோட அவுட்புட்டை பாருங்கள். மொதல் 10 கேரக்டர் மட்டும் நான் ரீட் பண்ணணும்னா பண்ணலாம். லைன் பை லைன் நான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ண முடியுமா? லேர்னிங் பைத்தான், அது என்ன ஃபைல்? test.txtயா? இதில் போயிட்டேன். லேர்னிங் பைத்தான் இஸ் மை ரெகுலர் டாஸ்க் நவடேஸ். அடுத்து ஐ எம் லேர்னிங் பைத்தான். ஹாய், ஹவ் ஆர் யூ? இப்படி 3 லைன் கொடுத்துட்டேன். மொத்தம் 3 லைன்.
இந்த 3 லைனையும் நான் ரீட் பண்ண முடியுமா? லைன் பை லைன் பண்ணலாம். ஏன் இப்படி ரைட் லைன் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி ரீட் லைன் இருக்கும். நீங்க ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரீட் லைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி ரீட் லைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ரீட் லைன் அப்படின்னு கொடுத்தா இதோட அவுட்புட் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கொடுத்துருச்சா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பைத்தான் எப்படி ரீட் பண்ணுவோம்னா, கர்சரை கொண்டு போய் 0th பொசிஷன்ல முதல்ல வச்சிரும். அது அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அந்த கர்சர் இந்த ஃபைல் ரீடிங்னு வரும்போது கர்சர் வந்து இப்போ கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, 4வது லைன்ல இங்கே பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதை என்னால் ஹைலைட் பண்ணி காட்ட முடியல. இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு கர்சர். இப்போ வழக்கமாக கர்சர் வந்து இந்த எல்லுக்கு முன்னாடி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். முதல் எழுத்து எதுவோ அதுக்கு முன்னாடி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ரீட் லைன்னு கொடுத்தீங்கன்னா இதை ரீட் பண்ணிட்டு கர்சர் அடுத்த லைனில் போய் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதை எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது அடுத்த லைனில் தான் பிளிங்க் ஆகுதுன்னு? திரும்ப ஒரு தடவை இதே லைனை திரும்ப கொடுங்க. 3 லைன் இருக்கா? திரும்ப இதே லைனை கொடுங்க. என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். மூணு லைன் வந்துருச்சா லேர்னிங் பைத்தான்? அப்போ இந்த ரீட் லைன் வந்து ஒவ்வொரு வரி வரியா வாசிக்கிறதுக்கு எனக்கு இந்த ரீட் லைன் பயன்படும். அப்போ வரி வரியா வாசிக்கிறதே மொத்தமா ரீட் லைன் மாதிரி இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரீட் லைன்ஸ் அப்படின்னு. இப்போ வரி வரியா வாசிக்கிறது என்ன டைப்ல கொடுக்குது? ஸ்ட்ரிங்ல கொடுக்குது. கரெக்டா? இப்போ நான் ரீட் லைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இதை எடுத்து விட போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரீட் லைன் ஒவ்வொரு வரி வரியா வாசிக்குது. ஒவ்வொரு வரி வரியா வாசிச்சு அதுல ஸ்ட்ரிங்னு நீங்க கொடுக்குறீங்க. இந்த இடத்துல ரீட் லைன்ஸ் அப்படின்னு இங்க கொடுக்க போறீங்க. சரியா? இந்த இடத்துல ரீட் லைன்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ நான் இதை வாசிக்க போறேன். இப்போ ரீட் லைன்ஸ் கொடுத்துட்டேன். இதுல கண்டென்ட் டைப் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுல என்னவா நமக்கு ரிட்டர்ன் ஆகுது? அப்போ ரீட் லைனுக்கும் ரீட் லைன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது புரியுதா? ரீட் லைன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா நமக்கு கொடுக்கும். ரீட் லைன்ஸ் அப்படிங்கிறது லிஸ்டா கொடுக்கும். அப்போ லிஸ்டா கொடுத்தா லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும், அப்போ லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. லேர்னிங் பைத்தான் இஸ் மை ரெகுலர் டாஸ்க் 1, ஐ எம் ரீடிங், ஐ எம் லேர்னிங் பைத்தான் 1, ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறது 1. இப்படி தனித்தனியா வருது. கரெக்டா? அதுக்கு அடுத்து ஒரு லைன்ல சும்மா என்டர் மட்டும் அடிச்சு வச்சிருந்தேன், அப்படி வருது. அப்போ நான் இந்த லிஸ்ட்டை ஒரு ஃபார் லூப்ல கொடுக்கலாமா? இப்போ என்கிட்ட கண்டென்ட் ஃபார் லைன் இன் கண்டென்ட் இப்படி கொடுக்கலாமா? பிரிண்ட் லைன் அப்படி கொடுக்கலாமா? பிரிண்ட் லைன் end equals to இப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டேன்னு கொடுத்துட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். மறந்துடாம ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதோட அவுட்புட் என்னன்னு பார்ப்போமா? இது புரியுதா உங்களுக்கு? அப்போ ரீடுக்கும் ரீட் லைனுக்கும் ரீட் லைன்ஸுக்குமான வித்தியாசம் புரியுது. இப்போ இந்த லைனோட டேட்டா டைப் என்னங்கிறது பார்ப்போம். எதுக்கு இந்த டேட்டா டைப் எல்லாம் சொல்றீங்க? அது கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சாலும் அது எதுக்குங்கிறது சொல்றேன். அது ஸ்ட்ரிங்கா இருக்கு. அப்போ ஸ்ட்ரிங்கா இருக்குன்னா எதுக்கு இந்த டேட்டா டைப்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்தந்த டேட்டா டைப்ல அந்தந்த டேட்டாவுக்கான ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம்ல. இப்போ எனக்கு 3 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 3 சென்டென்ஸ்லயும் எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்திர முடியுமா? பாத்திர முடியும். எத்தனை நம்பர் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அப்போ நம்ம முன்னாடி அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு வேர்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த ஃபைல்ல இந்த வேர்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கலாம்ல. அப்போ நம்ம முன்னாடி அதெல்லாம் தனித்தனியா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்ல 10 நம்பர் இருக்கா, 5 நம்பர் இருக்கா, அதுல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கா, ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் எப்படி எடுக்கிறது, ஆல்பா நியூமெரிக்ஸ் மட்டும் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ யாரு நேற்று லெனினோட பிளாக் பார்த்தேன், பாஸ்வேர்ட் செக்கர் பண்ணியிருந்தாரு. பாஸ்வேர்ட் செக்கர் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இங்க இருக்கிற ஒரு ஃபைலை வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராஜெக்ட். இப்போ நான் வந்து இங்கே test.txt வச்சுட்டேன். இப்போ நான் test.txtல அவர் பாஸ்வேர்ட் செக்கர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. கணியம்ல இருக்கிற அந்த ஐடியாஸ்ல இருந்து பாஸ்வேர்ட் செக்கர் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு என்ன டாஸ்க் வேணும்னு சொல்லிடுறேன்.
இப்போ இதுதான் இப்படி நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு 1 2 3 பாஸ்வேர்டு, இதெல்லாம் நான் வச்சிருக்கிற பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன கண்டிஷன் சொல்றாரு, உங்களோட பாஸ்வேர்டில் கண்டிப்பா ஸ்பெஷல் கேரக்டர் 1ஆவது இருக்கணும், கண்டிப்பா நம்பர் 1ஆவது இருக்கணும், கண்டிப்பா எழுத்து 1ஆவது இருக்கணும், மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அதுபடி மொத்தமா நான் 4 பாஸ்வேர்டு வச்சிருக்கேன். இந்த ஃபைலை ரீட் பண்ணணும், இந்த ஃபைலை ரீட் பண்ணி இந்த ஃபைல்ல எதெல்லாம் வேலிடான பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். சொல்லிட முடியுமா? இது புரியுதா? அவ்வளவுதான். அப்போ ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்ட் செக்கரோட சேர்ந்து ஒரு ஃபைல் ரீடிங், அந்த ஃபைல்ல இருக்கிற பாஸ்வேர்ட்ஸ், ஒரு ஃபைல் ரீடிங், அந்த ஃபைல்ல இருக்கிற இமெயில்ஸ். இப்போ நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஐடியா உங்ககிட்ட சொல்றேன். இன்னும் ஃபைல் ரீடிங் ஃபைல் ரைட்டிங் முடியல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ test.txt-லாம் நான் படிச்சு என்ன பண்ண போறேன், இந்த செஷனே ஏதோ ஃபைலை ரீட் பண்றாங்க, ஃபைல் அவுட்புட் காமிக்கிறாங்க, சரி இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை தான் கொடுக்குமே தவிர இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ண போறேன், என்னோட ரெஸ்யூம் ஒன்று நான் ரெடி பண்ண போறேன். இப்படி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் முத்து ஏதோ ஒரு .com, முத்து.com 1 2 3 4 5 இப்படி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். என்னோட கேரியர் அப்ஜெக்டிவ் என்னங்கிறத கொடுக்க போறோம். அதுக்கு கீழே நான் என்னென்ன படிச்சிருக்கேன், என்னென்ன ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போறேன். இந்த மாதிரி இது என்னோட ரெஸ்யூம். இந்த ரெஸ்யூம்ல இருந்து எனக்கு மெயில் ஐடியை மட்டும் எடுத்து கொடுக்கணும். உங்களுக்கு தான் ஃபைலை ரீட் பண்ண தெரியும்ல, ஃபைலை ரீட் பண்ணி எனக்கு மெயில் ஐடி மட்டும் எடுத்து கொடுக்கணும், மொபைல் நம்பர் மட்டும் எடுத்து கொடுக்கணும். அப்போ இதுதான் ஆட்டோமேஷன். என்ன ஆட்டோமேஷன்? இதுதான் நௌக்கரிலையோ மான்ஸ்டர்லயோ நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெச்ஆருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு 500 ரெஸ்யூம் வச்சிருக்காரு. 500 ரெஸ்யூமையும் ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற மெயில் ஐடி இல்ல அதுல இருக்கிற மொபைல் நம்பர் எல்லாம் தனியா ஒரு இடத்துல அவருக்கு ஸ்டோர் பண்ணணும். 500ஐயும் அவர் மேனுவலா பண்றது எவ்வளவு கஷ்டம். உங்களுக்கு இப்போ பைத்தான் தெரியும், உங்களுக்கு பைத்தான்ல ஃபைல் ரீடிங் தெரியும், உங்களுக்கு பைத்தான்ல மொபைல் நம்பர் கண்டுபிடிக்க தெரியும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துற வேண்டியதான். இன்னும் இந்த மொபைல் நம்பர் கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல, அதை தான் நாளைக்கு பார்க்க போறோம். ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ஸ். அப்போ ஃபைல் ரீடிங்கையும் ரெகுலர் எக்ஸ்பிரஷனையும் கலந்து விட்டோம்னு வைங்களேன், நம்ம உண்மையிலேயே ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? இந்த ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னு வைங்க, இந்த ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் எடுத்து இப்போ வெப் ஸ்கிராப்பிங் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு தேன்மொழியா துளசி பிரபா, யாரும் வெப் ஸ்கிராப்பிங், இன்னைக்கு தேன்மொழின்னு நினைக்கிறேன், அவங்களோட பிளாக் பார்த்துட்டு இருந்தேன். வெப் ஸ்கிராப்பிங்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வெப் ஸ்கிராப்பிங் பண்ணும்போது வெப் ஸ்கிராப்பிங்ல நீங்க ஒரு டேட்டா, பர்டிகுலர் டேட்டா இருக்காங்கிறத பார்க்கணும். எப்படி நான் பார்க்கறது? இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஷேர் மார்க்கெட்ல விலை கூடுதா குறையுதான்னு பார்ப்பாங்க, தங்கம் வாங்குவாங்க. இந்த விலைக்கு தங்கம் வந்துருச்சுன்னா நம்ம இன்னைக்கு போய் தங்கம் வாங்கிடலாம். நான் ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ வச்சிருக்கேன். எப்போ தங்கம் விலை குறையுதோ அப்போ போய் நான் தங்கம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும், தங்கத்தோட விலை எந்த வெப்சைட்ல இருக்குன்னு போய் பார்க்கணும். இதுதான் ஆட்டோமேஷன். தங்கத்தோட விலை எந்த வெப்சைட்ல இருக்குன்னு பார்த்து நான் ஒரு விலை சொல்லிடுவேன். இந்த விலைக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு எனக்கு இன்டிமேஷன் வந்துடும். அப்போ நான் தங்கத்தோட விலை பார்க்கறதுக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண போறேன். அதை ஃபைல்ல ஸ்டோர் பண்றதுக்கு என்னோட ஃபைல் ரீடிங் நாலேஜை யூஸ் பண்ண போறேன். இது தவிர நான் வெப் ஸ்கிராப்பிங் யூஸ் பண்ண போறேன். அப்போ 2-3 கண்டென்ட்டை ஒன்னா சேர்த்தா ஒரு ஃபுல் பிக்சர் நமக்கு கிடைச்சிரும். சரியா? நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிற இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கும் ஃபைல் ரீடிங்கும் பார்த்துருக்கோம். இன்னும் இந்த ஃபைல் ரீடிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அடுத்த செஷன் இருக்கு. ஃபைல் ரீடிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இதில் நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல இதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு கணியம்ல ஒரு 5-6 தொடர் எழுதி வச்சிருக்கேன். ஒரு ரெகுலர் பைத்தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு, பைத்தானில் ரிஜெக்ட்ஸா ஏதோ ஒன்று போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு அந்த லிங்கையும் ஷேர் பண்றேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே எப்படி எடுத்து யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது டிபி முக்கியமா. அப்போ நான் சொல்ல விட்ட டாபிக்ல ஒன்று, பைத்தான்ல இருந்து எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது. இப்போ டேட்டாபேஸ்லாம் கனெக்ட் பண்ணாதானே நீங்க ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இப்போ அதை எப்படி பண்றது, டெக்கரேட்டர்ஸ்னா என்ன, இந்த மாதிரி 1-2 டாபிக்ஸ். கிட்டத்தட்ட அடுத்த வாரத்துல நம்ம இந்த சிலபஸ் இந்த கண்டென்ட்டை முடிச்சிடலாம்.
கண்டென்ட் முடிக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஐடியாவெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சும்மா டாபிக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தெரியும், ஃபைல் ரீடிங் தெரியும், எனக்கு வந்து வெப் ஸ்கிராப்பிங் தெரியும், எனக்கு ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் தெரியும், இப்படி தனித்தனியாக சொல்லக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஃபைன். அப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. நம்ம இதோடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம்.